வேதங்கள் பெயரால் உருவாக்கப்பட்ட சனாதன தர்மத்தின் பேதங்களை அகற்றுவதற்காக புத்தபிரானவர்கள் நடத்திய ஒரு முயற்சியின் விளைவாக மலர்ந்ததுதான் புத்த மதம். அதை மதம் என்று கூட சொல்வது தகாது. மதம் என்று சொன்னால் உலகத்தின் பல்வேறுபட்ட மதங்களுடைய உயிர் தலங்களாக இருப்பவை மூன்று: உலகம், உயிர், இறைவன். உலகம், உலகில் உள்ள உயிர்கள், இந்த உலகையும் உயிரையும் உருவாக்கிய இறைவன். இந்த மூன்று அடிப்படைகளின் மீது எழுப்பப்பட்டிருக்கிற கட்டடம்தான் மதம். ஆனால் புத்த மதம் என்று சொல்லுகிற பொழுது இறைவனை பற்றி பேசாத மதம் அது, இறைவனை பற்றி சிந்திக்காத மதம் அது. எனவே இறைவனை பற்றி சிந்திக்காத போது அதை மதம் என்று சொல்வது சரியாக இருக்குமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமணம், நாம் வைதிக மதம் சொல்லுகிற இறைவனை அது ஏற்றுக்கொள்வது கிடையாது. பௌத்தம் இன்று இந்து மதமாகவும் முன்பு வைதிக மதமாகவும் இருந்த இந்த மதம் சொல்லுகிற கடவுளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. சார்வாகம் என்று புத்தருக்கு முன்னாலேயே ஒரு தத்துவம் இந்த மண்ணில் உருவெடுத்தது. சார்வாகம் என்றால் வேறொன்றுமில்லை, அதை உலகாயுதம் என்றும் சொல்லுவார். மெட்டீரியலிசம் என்று ஆங்கிலத்திலே அதை சொல்கிறோம். கடவுளை பற்றியே கவலைப்படாதது மட்டுமல்ல, கடவுளை மறுக்கிற ஒரு சித்தாந்தம் அது. என் கண் முன்னால் நான் எதை காணுகிறேனோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பிரத்யட்சம் என்பது ஒன்று. இந்த பிரத்யட்சம் என்கின்ற நிலைக்கு கொஞ்சம் அடுத்து போனால் அனுமானம் என்பது இரண்டு. அனுமானத்திற்கு பிறகு நாம் பார்த்தால் ஆப்த வாக்கியம் என்பது மூன்று. இந்த மூன்றும் மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த தேசத்தில் பல்வேறு தரிசனங்கள், பல்வேறு சித்தாந்தங்கள், பல்வேறு தத்துவங்கள், பல்வேறு சமயங்கள் பரிணாமம் பெற்றன. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பிரத்யட்சம் என்று சொன்னால் நான் கண்ணால் எதை காணுகிறேனோ அதை மட்டும்தான் நம்புவேன். காணாததை யார் சொன்னாலும் நான் ஏற்க மாட்டேன். அதுதான் சார்வாகம். இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறானா, நீ பார்த்தாயா? எனக்கு அவனை உன்னால் காட்ட முடியுமா? நீ பார்க்கவில்லை அல்லவா? உன்னால் என்னிடம் காட்ட முடியாதல்லவா? அந்த இறைவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. இறைவன் என்கின்ற கருத்தேற்றத்தை ஒப்புக்கொள்ளாத, ஊழ்வினையை ஒப்புக்கொள்ளாத, மறுபிறப்பை ஒப்புக்கொள்ளாத, இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே இது ஒன்று மட்டும்தான் நித்தியமானது என்று மட்டும் நம்புகிற ஒரு தத்துவம் அது சார்வாகும். அதற்கு பிரத்யட்சம் மட்டும்தான் தேவை. பிரத்யட்சத்தோடு அனுமானத்தையும் சேர்த்து பார்ப்பது புத்த மதம். புத்தம் கண்ணால் காண்பது மட்டுமல்ல, கருத்தை அடிப்படையாக வைத்தும் சிலவற்றை நம்புவது. இது இப்படி இருக்கலாம். புகை வருகிறது என்று பார்க்கிற பொழுதே நெருப்பு அங்கே இருக்கிறது என்று அனுமானிப்பது. எனவே ஒன்றை வைத்து இன்னொன்றை அனுமானிப்பது, இந்த புகையை பார்த்துவிட்டு நெருப்பு இருக்கிறது என்று அனுமானிப்பது, இந்த புகையை பார்த்த பின்னாலும் நெருப்பு என்ற ஒன்றே கிடையாது என்று மறுப்பதல்ல. புகையை பார்க்கிறேன், பிரத்யட்சமாக நான் பார்ப்பது வெறும் புகைதான், இந்த புகையை மட்டும்தான் நம்புவேன் என்று அடம்பிடிப்பது சார்வாகும். இந்த புகையை பார்த்தேன், இந்த புகை எங்கிருந்து வருகிறது? நெருப்பின் மூலமாகத்தான் இது வர வேண்டும், எனவே நெருப்பு அங்கே மறைந்திருக்கிறது என்று அனுமானத்தை சேர்த்து பார்ப்பது பௌத்தம். இன்னொன்று ஆப்த வாக்கியம் என்றால் வேறொன்றுமில்லை, வேத உபநிடத வாக்கியங்கள். நம்முடைய மூதாதையர்களுடைய பக்குவப்பட்ட சிந்தனையில் இருந்து வெளிப்பட்ட வேத வாக்கியங்கள் அனைத்தும் உண்மை. அவற்றை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லிவிட்டதா அது சரியாகத்தான் இருக்கும். உபநிடதம் உரைத்து விட்டதா அது உண்மையாகத்தான் இருக்கும்.
என்று ஏற்றுக்கொள்ளுகிற மூன்றாவது நிலை, அதுதான் வைதீக மதம். அதுதான் நம்முடைய இந்து மதம். அது வைணவம் என்றாலும் சைவம் என்றாலும் பல்வேறு பிரிவுகளாக இருந்தாலும் இந்த இந்து மதம் என்பது பிரத்யட்சம், அனுமானம், ஆப்த வாக்கியம் ஆகிய மூன்றையும் கொண்டது. வெறும் பிரத்யட்சம், நான் பார்த்ததை மட்டும்தான் நம்புவேன் என்று பேசுகின்ற சார்வாகம் தனியானது. பிரத்யட்சத்தோடு அனுமானத்தையும் வைத்துக் கொண்டு பார்க்கிற பௌத்தம் குறித்து இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். நேற்று சொன்னேன், சங்கரர் ஆத்மா குறித்து பேசுகிறார். ஆத்மா ஒன்றுதான் என்கிறார். அதற்கு பெயர் ஏகான்மவாதம் என்று பெயர். சங்கரருடைய அத்வைதம் சொல்லுகிற ஆன்மா ஒன்றுதான் என்கின்ற வாதம் ஏகான்மவாதம். ஒரே ஒரு ஆன்மா, இறைவன் ஒருவன்தான் ஆன்மா. நாம் அத்துணை பேரும் ஆன்மாக்கள் என்று சொன்னால் அது வெறும் மாயத் தோற்றம், அது அவித்தை. எனவே ஒன்றுதான் ஆன்மா என்று சொல்வது சங்கரருடைய அத்வைதம். இறைவன் ஒருவன்தான் ஆன்மா என்று சொல்வது. அதிலிருந்து மாறுபட்டு ஒவ்வொருவரும் ஒரு ஆன்மா, இந்த ஆன்மாக்களுக்குள்ளே அந்தர்யாமியாக வியாபித்திருப்பவன் இறைவன் என்று பல ஆன்மாக்களை பற்றி பேசுவது விசிஷ்டாத்வைதம், ராமானுஜரை நாம் பார்த்தோம். ஆனால் பௌத்தம் ஆன்மாவையே ஒப்புக்கொள்ளாத ஒன்று. ஒரு ஆன்மா இறைவன் என்று சொல்வது சங்கரர், ஒவ்வொன்றும் ஒரு ஆன்மா என்று பேசுபவர் ராமானுஜர். ஆன்மா என்ற ஒன்றே கிடையாது என்று அழுத்தமாக சொன்னவர் புத்தர். புத்த மதத்திற்கும் ஆதிசங்கரர் உருவாக்கிய அத்வைதத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. அதனாலேதான் ராமானுஜர் ஆதிசங்கரருடைய இந்த அத்வைதத்தை மறுதலிக்க வருகிற பொழுது அத்வைதத்திற்கு ராமானுஜர் ஒரு பெயர் கொடுத்தார், பிரசன்ன பௌத்தம் என்றார். பிரசன்ன பௌத்தம் என்றால் ஒன்றுமில்லை, மாறுவேடம் பூண்டு வந்திருக்கிற பௌத்தம். புத்தர் எதை சொன்னாரோ அதைத்தான் இவரும் சொல்கிறார். ஆனால் இது மாறுவேடம் பூண்டு வந்து நிற்கிறார். இது பிரசன்ன பௌத்தம் என்று அதற்கு ஒரு பெயர். இப்பொழுது புத்தனுக்கு முன்னாலே இருந்த காலச்சூழலை நாம் பார்க்க வேண்டும். புத்தனை பற்றி எந்த காலத்திலும் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சமயம் பௌத்தம் தான். அது இந்தியாவிலே பிறந்தது. நேபாளத்தின் அடிவாரத்திலே அது பிறந்தது என்றால் இந்தியாவிலே பிறந்தது. இந்தியாவிலே பிறந்தது ஜப்பான், இன்றைக்கு இருக்கிற ஜப்பான், இன்றைக்கு இருக்கிற கொரியா, இன்றைக்கு இருக்கிற சீனம், இன்றைக்கு இருக்கிற மங்கோலியா, இன்றைக்கு இருக்கிற பர்மா, கம்போடியா, தாய்லாந்து, இன்றைக்கு இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதி, இப்படி பல இடங்களிலும் பெருகியது. உலகத்தின் மிகப்பெரிய மதமாக அது உயர்ந்தது. ஆனால் உருவான இடத்தில் அது காணாமல் போனது. ஏன்? அதை நீங்கள் சிந்திப்பதற்காகத்தான் இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தோன்றியது இங்கே, ஆனால் தோன்றிய இடத்தில் அது போற்றப்படவில்லையே, ஏன்? மற்றவர்கள் அதை ஆறத் தழுவி அரவணைத்துக் கொண்டார்களே, ஏன்? அதை நாம் பார்க்க வேண்டும். புத்தன் வருவதற்கு முன்னால் வேதங்களும் உபநிடதங்களும் ஓங்கி வளர்ந்திருந்த காலம், வைதீக மதம் செழித்து படர்ந்திருந்த நேரம் அது. வேதங்களில் முதன்மையானது ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்திலேதான் ஞான தேடல் தொடங்குகிறது. நாம் வேதங்களை சாதாரணமாக தள்ளிவிட முடியாது. உலகத்தின் மற்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் சிந்திப்பதற்கு முன்பே ஞான நிலையை அடைந்து ஞானத்தின் சிகரத்தை அடைவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நீங்கள் அதற்குள்ளே பார்க்கலாம், அந்த ரிக்வேதத்தில் இந்த ஞான தேடல் நடக்கிற இடத்தை 10வது பகுதியில் நீங்கள் பார்த்தால் வெறும் கேள்விகளாலேதான் அந்த வேள்வி நடந்திருக்கும், பதில் இருக்காதங்க. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் பிறப்புக்கு முன்னாலே நடந்தது என்ன, இறப்புக்கு பின்னாலே வருவது என்ன
இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது, இதை உருவாக்கியவன் என்ற ஒருவன் இருக்கிறானா, அப்படி இருந்தால் அவன் எங்கே இருக்கிறான், இந்த உலகத்தை உருவாக்கியவன் உலகத்திற்கு வெளியே இருக்கிறானா அல்லது உலகத்திற்கு உள்ளேயே இருக்கிறானா, இப்படியெல்லாம் வெறும் கேள்விகளாலேயே ஒரு வேள்வியை ரிக்வேதம் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தேடல் தொடர்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது, அந்த தேடல் தொடர்கிறது. ஆனால் அந்த ரிக்வேதத்திலே தான் முதலாக இந்த வருணாசிரம தர்மம் என்கிற வித்து ஊன்றப்பட்டது. பிரம்மனுடைய ஒரு பெரிய ராட்சச வடிவமாக பிரம்மனை அது உருவாக்கி காட்டுகிறது. அந்த பிரம்மனுடைய தலையிலே இருந்து பிறந்தவன் தான் பிராமணன். அவன் அறிவு சார்ந்தவன். அந்த பிரம்மனுடைய தோள்களிலே இருந்து பிறந்தவன் தான் சத்திரியன். நாட்டை பகைவரிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய தோள் வலிமை பெற்றவன். அதனால் அவன் தோளிலே பிறந்தான். அதற்கு பிறகு தொடையிலே பிறந்தவன் வைசியன். பாதங்களிலே பிறந்தவன் தான் சூத்திரன். எனவே சூத்திரன் தான் கடைநிலையில் உள்ள இழிந்தவன். அவனுக்கு ஞானம் கிடையாது. அவனிடம் ஞானம் போதிக்கப்படலாகாது. வேதங்களும் உபநிடதங்களும் அவனுக்கு வழங்கப்படக்கூடாது என்ற இந்த வேதங்களினுடைய ஆணி வேர் ரிக்வேதத்திலே தான் இருக்கிறது. ரிக்வேதத்திலே இருந்து உபநிடதங்கள் வரையில் அது மெல்ல மெல்ல உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு உருவெடுத்த பல ஸ்மிருதிகள், புராணங்கள், பிரமாணங்கள், ஆரண்யகங்கள் அனைத்தும் இதனுடைய நிழலாக தொடர்கின்றன. அந்த நிலையில்தான் புத்தர் வருகிறார். புத்தம் சமயம் என்று பார்த்தால் அதனுடைய அடிப்படை ஆதார கொள்கைகள் என்று பார்த்தால் முதலில் கடவுளை ஏற்க மாட்டோம். புத்தம் கடவுளை ஏற்கவில்லை. இதுதான் முதல் உயிர்நிலை கொள்கை. ஆனால் நடந்த விபத்து என்ன தெரியுமா? கடவுளை ஏற்காத புத்தனை கடவுளாக்கியவன் நம்முடைய மண்ணிலே உள்ள மனிதர்கள். கடவுளை அவன் ஏற்கவில்லை, ஆனால் அவனையே கடவுளாக்கி விட்டான். அதிலும் இந்து மதம் என்ன செய்தது? அந்த பௌத்த சமயத்தை ஸ்வீகரித்துக் கொண்டது. பௌத்த சமயத்தை ஸ்வீகரித்துக் கொண்ட இந்து சமயம் என்ன பண்ணது? புத்தனை அவதார புருஷனாக்கியது. புத்தனை விஷ்ணுவினுடைய அவதாரம் என்று சொல்லிவிட்டது. புத்தன் முடிந்து போனான் அத்தோடு. இந்த இந்து சமயம் எப்படி புத்த சமயத்தை ஜீரணித்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தனையே விஷ்ணுவின் அவதாரம் என்று அது சொல்லிவிட்டது. புத்தனை புத்த சமயம் சார்ந்தவர்களே மகாயானம் ஹீனயானம் என்று இரண்டாக பிரிந்த நிலையில் மகாயானம் என்பது முழுக்க முழுக்க புத்தனை கடவுளாகவே ஏற்றுக்கொண்டது. ஆனால் புத்த சமயத்தினுடைய அடிப்படை ஆதார கொள்கை, புத்தனுடைய ஆதார கொள்கை என்ன தெரியுமா? நம்பர் 1, கடவுள் என்கின்ற ஒன்றை ஏற்க முடியாது. ஏன் முடியாது? அறிவினுடைய சிகரத்திலே இருந்து சிந்தித்தவர் ஆதிசங்கரர் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த ஆதிசங்கரருக்கு முன்னாலே அறிவு கூர்மையோடு அனைத்தையும் பார்த்து அப்படி சிந்திக்க வேண்டும் என்று தொடங்கி வைத்தவர்களில் முக்கியமானவர் புத்தர். புத்த மதம் இருக்கிறதே, புத்த சமயத்தினுடைய சாரம் முழுவதையும் அவ்வளவு எளிதாக உங்களிடம் சேர்த்துவிட முடியாது. ரொம்ப கடினமான கருத்தேற்றம் கொண்டது. அது எல்லாவற்றையும் ஆய்வு ரீதியாக அலசி பார்த்திருப்பது. எனவே புத்தர் யோசிக்கிறார். யோசித்து விட்டு சொன்னார், கடவுளை நான் ஏற்க மாட்டேன். ஏன் என்று கேட்டால் அதற்கு அவர் சொல்கிறார், கடவுளை நான் ஏற்றுக்கொண்டால் மனிதன் அவனுக்கு அவனே எஜமானன் என்ற தத்துவம் அடிபட்டு போகும். நீங்கள் பௌத்த சமயத்தை நான் ஏன் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் என்றால், என்னுடைய செயல்கள் தான் என்னை உருவாக்குகின்றன. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதுதான் பௌத்தம். தானே தனக்கு நண்பனும் பகைவனும் திருமூலர் சொல்கிறாரே, அதுதான் பௌத்தம். எனவே புத்தன் என்ன சொல்கிறான்? மனிதனை உருவாக்குவது மனிதனுடைய எண்ணங்கள் தான், மனிதனுடைய செயல்கள் தான்.
அதனால்தான் புத்த சமயத்தினுடைய கோட்பாடுகளை சொல்லுகிற தம்ம பதத்தை நீங்கள் எடுத்தால், தம்ம பதத்தின் முதல் சூத்திரமே என்ன தெரியுமா? எண்ணங்கள் தான் மனிதனை உருவாக்குகின்றன. அந்த மனிதனின் எண்ணங்கள் தான் உலகை உருவாக்குகின்றது. இதுதான் புத்த மதத்தின் முதல் சூத்திரமே. எண்ணங்கள் தான் மனிதனை உருவாக்குகின்றன. நீங்கள் பைபிளை பிரியுங்கள். இயேசுநாதர் என்ன சொல்கிறார்? விவிலியம் என்ன பேசுகிறது? as a man thinketh so is he. மனிதன் எதை நினைக்கிறானோ அவன் அதுவாகிறான். as a man thinketh so is he. பைபிள் பேசுகிறதே அது புத்தம் பேசிய பேச்சு. உபநிடதத்திலேயே சொல்கிறேன், பிரகதாரண்ய உபநிடதத்தில் ஒரு சூத்திரம் சொல்கிறேன். நம் முன்னவர்கள் எப்படி சிந்தித்தால் என்பதற்கு சொல்கிறேன். எண்ணம் தான் மனிதனை உருவாக்கும் என்பதில் உபநிடதம் மாற்று கருத்துள்ளதில்லை. உபநிடதம் சொல்கிறது, தேஜோமயோ தேஜோமய, காமமயோ காமமய, குரோதமயோ குரோதமய, தர்மமயோ தர்மமயஸ். 4 வரிகளை நண்பர்களே கூடி சிந்திக்கிற நாம் அத்துணை பேரும் மறவாமல் மனதிலே பதிய வைக்க வேண்டும். என்ன சொல்கிறான்? தேஜோமயோ தேஜோமய. ஒளியை பற்றி சிந்திப்பவன் ஒளிமயமாகிறான். காமமயோ காமமய, சதா சர்வ காலமும் காமம் பற்றியே, பெண்ணின்பம் பற்றியே, சிற்றின்பம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவன் காமுகனாகிறான். குரோதமயோ குரோதமய, எப்பொழுதும் வெறுப்பு நெருப்பிலேயே நீச்சல் பழகிக் கொண்டிருப்பவன், பொறாமையிலும் துவேஷத்திலும் கோபத்திலும் மட்டுமே குடிகொண்டிருக்கக்கூடிய மனிதன் கோபியாகிறான். தர்மமயோ தர்மமயஸ். அறச்சிந்தனைகளோடு எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை வகுத்துக் கொண்டு அந்த வழியில் தொடர்ந்து நடக்கிறானோ அவன்தான் அறவானாகிறான், அவன்தான் தருமனாகிறான். நான் தருமனாவதும், நான் கோபியாவதும், நான் காமுகனாவதும், நான் ஒளிமயமாக என்னுடைய வாழ்வை உருவாக்கிக் கொள்வதும் என்னுடைய எண்ணங்களின் மூலமாகத்தான். அதனால் பௌத்தம் என்ன சொல்கிறது, புத்தன் என்ன சொல்கிறான்? மனிதன் உருவாகிறான் என்றால் மனிதனுடைய எண்ணங்களாலும் அவனுடைய செயல்களாலும் தான் உருவாகிறான். இங்கே இறைவனுக்கு வேலையே கிடையாது என்றான். இறைவனுக்கு வேலையே கிடையாது. இறைவன் இருக்கிறான், அவன்தான் மனிதனை படைத்தான். அவன் ஆட்டிவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ என்று நாம் சொல்லிவிட்டால் மனித முயற்சிக்கே இடம் கிடையாது. அது சோம்பேறிகளின் மடமாக இந்த உலகம் மாறி போகும். எனவே கடவுளை ஏற்க மாட்டேன். காணாத கடவுள். அதைத்தான் புத்தன் சொல்கிறான். நீங்கள் புத்தனுடைய நேர்மையை பார்க்க வேண்டும். கடவுள் இல்லை, கடவுளை பேசாதே என்றெல்லாம் இழித்தும் படித்தும் சொல்லவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? கடவுள் உண்டா, அதாவது விடை கிடைக்காத கேள்விகள் என்று புத்தனே சொல்கிறான். கடவுள் உண்டா ஒரு கேள்வி, இதற்கு விடை உண்டா? அப்படியானால் கடவுள் இல்லையா, அதற்கு விடை உண்டா? ஒரு கால் இருந்து விட்டால் கடவுள் உண்டா, கடவுள் இல்லையா? உலகம் அழியக்கூடியதா, உலகம் அழிவற்றதா? உலகம் முடியக்கூடியதா, உலகம் முடிவற்றதா? இறப்புக்கு பின்னாலே வாழ்க்கை உண்டா, அல்லது இறப்புக்கு பின்னாலே வாழ்க்கை இல்லையா? இப்படி பல்வேறு கேள்விகளை அவன் போட்டு, விடை கிடைக்காத கேள்விகளிலேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. அதற்கு அழகான ஒரு ஓமை சொல்கிறார் புத்தர். சொல்கிறார், ஒரு அம்பு பட்டு, மார்பிலே அம்பு பட்டு ஒருவன் விழுந்து கிடக்கிறான். ஐயோ இவன் மரணித்து விடுவானோ என்று அஞ்சுகிற நண்பர்கள் உடனடியாக அவனை கொண்டு போய் மருத்துவர் முன்னாலே படுக்க வைக்கிறார்கள்.
மருத்துவர் அந்த அம்பை எடுத்துவிட்டு ரணத்திற்கு மருந்து கொடுக்க முனைகிற பொழுது இவன் சொன்னான், அம்பின் மீது கை வைக்காதே. ஏனப்பா, இந்த அம்பை எய்தவன் யார்? அம்பை எய்தது ஆணா பெண்ணா? அம்பை எய்தது வாலிபனா வயோதிகனா? இந்த அம்பிலே விஷம் தோய்த்து எய்தினார்களா அல்லது விஷம் இல்லாமல் சாதாரணமாக எய்தினார்களா? இந்த அம்பை எனக்கு முன்னாலே இருந்து எய்தினானா அல்லது எங்கோ மறைந்திருந்து எய்தினானா? இவையெல்லாம் எனக்கு தெரிந்த பிறகுதான் இந்த அம்பை நீ எடுத்துவிட்டு சிகிச்சை செய்வதற்கு அனுமதிப்பேன் என்று சொன்னால் அவன் கதை முடிந்துவிடும். புத்தர் சொல்கிறார், அவன் செத்து போவான். அதுபோல் வாழ்க்கை உன் முன்னாலே விரிந்து கிடக்கிறது. இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரத்தில் கடவுள் இருக்கிறானா, கடவுள் இல்லையா, பூமி அழியக்கூடியதா, பூமி அழிவற்றதா என்ற கேள்விகளில் நீ ஏன் காலம் கழிக்கிறாய்? அதனால் கடவுளை சிந்திக்காதே, மனிதா உன்னை சிந்தி. உன்னை உருவாக்குவது உன் செயல்கள். இது முதல் பிரமாணம், புத்த சமயத்தின் முதல் அடிப்படை கோட்பாடு. இரண்டாவது, எந்த நூலையும் கடவுள் படைத்ததாக ஒப்புக்கொள்ளாதே. எந்த நூலையும் கடவுள் படைத்ததாக ஒப்புக்கொள்ளாதே. குர்ஆனை இறைவன் கொடுத்தார், அப்படித்தானே சொல்கிறார்கள். இறைவன் இறை தூதர், கடைசி இறை தூதர் பெருமானார் வழியாக இறைவன் அருளியது. அதை நம்பினால்தான் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியும். பைபிள் கர்த்தர் சொன்னது, அது கடவுள் கொடுத்தது. அது ஓல்டு டெஸ்டமெண்டாக இருந்தாலும் சரி, நியூ டெஸ்டமெண்டாக இருந்தாலும் சரி. வேதங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட ஸ்ருதி என்பது வேறு, ஸ்மிருதி என்பது வேறு. ஸ்மிருதி மனிதனாலே தரப்பட்டது, சுருதி காற்றிலே வந்து கலந்து சேர்ந்தது. காற்றின் மூலமாக காதுகளில் வந்து சேர்ந்து அது வழி வழியாக கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. அது இறைவன் கொடுத்தது என்று சமயங்கள் பேசுகிற பொழுது பௌத்தம் சொல்கிறது, கடவுள் ஒரு நூலை அருளினான் என்று ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதே. ஏன்? நான் பௌத்தத்தை நேசிப்பதற்கு காரணம் அதுதான். வெறுமனே சொல்லிவிட்டு போய்விடவில்லை, அது ஒவ்வொன்றுக்கும் பதிலை தருவதற்கு முனைகிறது. ஏன் கடவுள் அருளியதாக நம்பக்கூடாது? அதற்கு புத்தர் சொல்கிறார், கடவுள் அருளியதாக நீ ஏற்றுக்கொண்டால் உன் அறிவுக்கும் உன் அனுபவத்திற்கும் வேலையே இல்லாமல் போய்விடும். வேதம் சொல்லிவிட்டது, வேதத்தின் மூலமாக இறைவன் சொல்லிவிட்டான், எனவே அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் வாழ்க்கை உனக்கு தருகிற அனுபவம், அந்த அனுபவத்தின் மூலமாக நீ பெற்றிருக்கிற புதிய அறிவு, அதற்கு இடம் எங்கே? அதற்கு இடம் இருக்கிறதா? இன்னொன்று நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும். மதம்தான், கடவுள்தான் இந்த நூலை கொடுத்தார் என்கிற பொழுது அந்த நூலில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மாற்றவே கூடாது என்று அந்த மதம் நினைக்கிறது. நீங்கள் உதாரணத்துக்கு கிறிஸ்துவ சமயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் என்ன சொல்கிறது? பூமி தட்டை என்கிறது. நீங்கள் பைபிள் பார்த்தால் உலகம் தட்டை, பூமி தட்டை என்கிறது. ஆனால் கோபர்னிகஸ் உலகம் உருண்டை என்பதை அவன் கண்டுபிடித்தான். இந்த உலகம் உருண்டை என்று கோபர்னிகஸ் சொன்னதை ஆதாரபூர்வமாக கலீலியோ நிறுவ முயன்றார். உலகம் தட்டை என்று கடவுள் வழங்கிய பைபிள் சொல்கிற பொழுது உலகம் உருண்டை என்று சொல்வதற்கு இவனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும்? கடவுள் சொன்னதை மறுத்தல்லவா இந்த மனிதன் சொல்லி இருக்கிறான். போப்பாண்டவர் ஆணையிட்டு என்ன நடந்தது? கலீலியோவை உயிரோடு தீ வைத்து கொளுத்தினார்கள். உயிரோடு எரிக்கப்பட்டான். ஏன்? பைபிள் சொன்னதற்கு மாறாக சொன்னான். ஆனால் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லி இருக்கிறது? உலகம் உருண்டை என்பது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. மேலே போய் பிடித்து படம் பிடித்து காட்டிவிட்டான். யோசிக்க வேண்டும் நீங்கள். அதே போன்றுதான் கெப்லர் சொன்னான், பூமி சூரியனை சுற்றுகிறது, சூரியன் பூமியை சுற்றுவதில்லை.
நீங்கள் பைபிள் என்ன சொல்கிறது? சூரியன் பூமியை சுற்றுகிறது. ஏனென்றால் மனிதன் வாழுகிற பூமி இது. இதைத்தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றும். பூமி சூரியனை சுற்றுகிறது என்பதற்கு மாறாக சூரியன் பூமியை சுற்றுகிறது என்றான். இல்லை இல்லை, பூமியை சூரியன் சுற்றுவதில்லை, சூரியனைத்தான் பூமி சுற்றுகிறது என்றான். அந்த கேப்லர் சொன்னதையும் நிறுவ முயன்றதனாலேதான் கலீலியோவை உயிரோடு கொளுத்தினார். நீங்க டார்வினை யோசியுங்கள். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம கொள்கையை கொண்டு வந்தான். ஆனால் நண்பர்களே, பல காலம் அவன் இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம கொள்கையை உருவாக்கி அதை வெளியே சொல்வதற்கே பயந்தான். சொன்னால் போப்பாண்டவர் கலீலியோவுக்கு கிடைத்ததுதான் தனக்கு கிடைக்கும் என்று தெரியும். அவனுக்கு பயந்தார்கள். கடைசி வரை சொல்வதற்கு பயந்தான். ஏன்? மனிதனை இறைவன் தன் சாயலாய் படைத்தான் என்றுதானே பைபிள் தொடங்குகிறது. அந்த மனிதன் குரங்கிலிருந்து உருவானான் என்று சொன்னால் வன் கடவுளை படிக்கிறான், பைபிளை படிக்கிறான் என்றாகும். அதனால் டார்வினுக்கு குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்கின்ற தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம கொள்கையை அவன் சொன்னதற்காக நண்பர்களே, தேவாலயத்தில் பகிரங்கமாக நின்று தான் எழுதியது தவறு என்று மன்னிப்பு கேட்க செய்தது மதம். உள்ளத்திற்குள்ளே தான் கண்டுபிடித்தது உண்மை என்று அறிந்தாலும் மதத்தின் செல்வாக்கு அவனை மண்டியிட செய்தது. நான் சொன்னது தவறுதான் என்றான். இதையெல்லாம் நாம் விரிவாக யோசிக்கிற பொழுது புத்தன் சொன்னதை நினைக்கிறோம். புத்தன் சொன்னான், உன் அறிவுக்கும் உன் அனுபவத்துக்கும் இடம் இருக்க வேண்டும். நேற்று சரி என்று நான் நினைத்தது இன்று என் அனுபவத்தில் விளைந்த அறிவினாலே அது தவறு என்று புரியலாம். தவறு என்று புரிகிற பொழுது சரி என்று சொல்லப்பட்டது தவறாகிற போது அதை திருத்திக் கொள்வதுதானே நல்லது. அதனால் இறைவன் வழங்கியதாக நினைக்காதே என்றார். மூன்றாவது மிக முக்கியமானது, ஆன்மா நிரந்தரமானது என்பதை ஏற்க மாட்டேன். இங்கேதான் புத்த சமயம் என்று சொன்னாலே புத்தன் சொன்னான் மிடில் பாத் என்றான், மத்திய வழி. ஏன் புத்த சமயம் மத்திய வழியை சொல்கிறது? ஆன்மா என்ற ஒன்றே கிடையாது. சார்வாகம், நாத்திகவாதம், லோகாயதம் கிடையாது என்கிறது. ஆன்மாக்கள் இருப்பதாக சாதிப்பது இந்து மதம், வைதீக மதம். ஆன்மாக்கள் இருப்பதாக ஒன்று, ஆன்மாவே கிடையாது என்று இன்னொரு பக்கம். இங்கே புத்தன் என்ன இரண்டுக்கும் இடையே வருகிறான். ஆன்மா நிரந்தரமானது என்பதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு அவன் காரணம் சொல்கிறான். நிரந்தரமானது என்ற ஒன்று இருந்தால் அது முக்தி அடைவதற்கு வழியே கிடையாது. ஆன்மா முக்தி அடைய வேண்டும் அல்லவா? ஆன்மா நிரந்தரமானது என்று நீங்கள் முடிவுக்கு வந்து விட்டால் முக்திக்கு இடமேது? புத்தன் கேட்கிறான். அதே நேரத்தில் ஆன்மாவை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆன்மாவை ஒப்புக்கொள்ளாதவன் இதெல்லாம் நண்பர்களை வேறெங்கும் நான் போய் பேசக்கூட முடியாது. இவ்வளவு பொறுமையாக எவனாவது கேட்பானா என்பதே சந்தேகத்துக்குரியது. நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரியது. இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கு இப்பொழுது யாரும் தயாராக இல்லை. இதைவிட உங்களுக்கு திரௌபதி எப்படி சேலை உரிந்து கண்ணா என்று கதறினாள் என்று நான் பேசினால் தாய்மார்கள் எல்லாம் கண்ணீர் விட்டுக் கொண்டு கேட்பார்கள். இப்படி அப்படி பேசுகிற மனிதர்களுக்கு தான் இப்பொழுது மரியாதையும் கூட. ஆனால் இவையெல்லாம் இப்படியே சொல்லிக் கொண்டு காலம் போகக்கூடாது. சிந்தனை வேண்டும், சிந்திக்க வேண்டும், புதிதாய் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிற பொழுதுதான் நமக்கு பல உண்மைகள் புரிகின்றன. எனவே இந்த புத்தன் என்ன சொல்கிறான்? ஆன்மாவை பற்றி பேசுகிற பொழுது ஆன்மா கிடையாது என்றான். சரி, ஆன்மா கிடையாது என்றால் மறுபிறவி கிடையாதா? புத்தன் மறுபிறவியை ஏற்றுக்கொள்கிறான். சரி, ஆன்மா கிடையாது என்றால் வினை கொள்கை கிடையாதா? நல்வினை, தீவினை, ஊழ்வினை. புத்தன் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் அங்கேதான் பார்க்கிறீர்கள். இந்து சமயம் சொல்லுகிற ஊழ்வினையை, இந்து சமயம் வற்புறுத்துகிற மறுபிறவியை சார்வாகம் ஏற்கவில்லை.
ஆனால் சார்வாகம் போல் கடவுள் இல்லை என்று பேச வருகிற புத்தன், எந்த நூலும் கடவுளாலே படைக்கப்படவில்லை என்று சாதிக்க வருகிற புத்தன் இந்த இடத்தில் சார்வாகத்தின் பக்கம் நிற்கவில்லை, அவன் வைதீகத்தின் பக்கம் நின்று விடுகிறான். அதனால்தான் இரண்டுக்கும் நடுநிலையாக அவன் செல்கிறான். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட் இருக்கிறது, அங்கே அவன் போகவில்லை. எல்லாவற்றிலும் நடுநிலையாக இருப்பதுதான் நல்லது, என்றால் சிக்கல் கிடையாது. அதனால் இவன் நடுநிலையாக ஒன்று எடுக்கிறான். இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும், மறுபிறப்பு என்பதை புத்தம் ஏற்றுக்கொள்கிறது, வினை கொள்கையை புத்தம் ஏற்றுக்கொள்கிறது. மறுபிறப்பையும் வினை கொள்கையும் ஏற்றுக்கொண்டால் ஆன்மாவை ஏற்றாக வேண்டும் அல்லவா? மனம் என்ற ஒன்று இருக்கிறது, நான் கவனிக்க வேண்டும். மனம் இருக்கிறது. நீ பிறப்பதற்கு முன்பும் உன் மனம் இருந்தது, நீ இறந்த பின்னாலும் உன் மனம் இருக்கிறது. இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு முட்டாள், படிப்பறிவே இல்லாத ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவுபூர்வமான குழந்தை பிறக்கிறதே. 5 வயதிலேயே ஒரு குழந்தை அற்புதமாக ஒரு இசை கலைஞனாக வளர முடியும். நாம் கண் முன்னால் பார்த்திருக்கிறோமே, மாண்டலின் சீனிவாசன் எத்தனையோ பேரை. இதெல்லாம் எப்படி நிகழ்கிறது? ஒருமையுள் தாம் கற்ற கல்வி எருமையும் ஏமாப்புடைத்து என்றுதானே வள்ளுவன் பேசுகிறான். ஒரு பிறவியில் பெற்ற அறிவு 7 பிறவிக்கும் தொடரும் என்று சொல்கிறானே. இது புத்தத்திற்கு பக்கத்திலே நிற்கிறது. புத்தன் என்ன சொல்கிறான்? மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அவன் நிற்கிற இடமே எது தெரியுமா? மனம். அந்த மனத்தில் உருவாகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்களின் விளைவாக வருகிற செயல்கள், அவ்வளவுதான். நண்பர்களே, நீங்கள் கடவுளுக்காக கண்ணீர் விடவே வேண்டாம். பக்தனாக இருப்பவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். கிருபானந்த வாரியார் ஒரு முறை சொன்னார், இந்த தேசத்தில் நான் பார்க்கிறேன், 50 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று தமிழ்நாட்டில் பார்க்கிற இடமெல்லாம் பக்தி வளர்ந்து விட்டது என்றார். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார். எவ்வளவு பெரிய முரண்பாடு அது! பக்தி வளர்கிறது என்று சொன்னால் பசுவின் பின்னாடி கன்று செல்வது போல், நான் செல்லுகிற பொழுது என் நிழல் என்னை தொடர்வது போல் ஒழுக்கம் தொடர வேண்டாமா? அதுதானே பக்தி, அதுதானே கடவுள் நெறி, அதுதானே சமயத்தின் முக்கியமான குறிக்கோள். ஒழுக்கம் குறைந்து விட்டது, பக்தி இருக்கிறது. சாக்ரட்டிஸ் அழகாக சொன்னான், நாலெட்ஜ் இஸ் வர்ச்சியூ என்றான். நாலெட்ஜ் இஸ் வர்ச்சியூ, நல்லறிவே நல்லொழுக்கம். அறிவு ஒருவனுக்கு இருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த அறிவு நல்லறிவில்லை. நல்ல அறிவும் நல்ல ஒழுக்கமும் சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் சிறந்த மனிதனை சமூகம் பார்க்க முடியும். அந்த நல்ல அறிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் தருவதற்குத்தான் சமயம் உருவானது. அதில் எங்கோ இருக்கிற கடவுளை பற்றியெல்லாம் மற்ற மதங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த புத்தம் கடவுளை பற்றி கவலைப்படாமல் இந்த நல் அறிவு நல் ஒழுக்கம் என்ற இடத்திற்கு நேராக வந்து நின்று விடுகிறது. அதுதான் அதுதான் இந்த புத்த மதத்தின் சிறப்பு. ஆனால் அந்த புத்த மதம் இங்கே காணாமல் போனதற்கு அதுதான் காரணம். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கோட்பாடு என்பது ஒன்று, வழிபாடு என்பது இன்னொன்று. வெறும் கோட்பாடு சொல்வதானால் அது தத்துவம், வெறும் வழிபாடு அதை மட்டுமே பேசுவதானால் அது நம்பிக்கை, ஃபெய்த், அவ்வளவுதான். கோட்பாடும் வழிபாடும் கலக்கிற போதுதான் சமயம், மதம். நீங்கள் ஏன் இந்து சமயம் இன்றைக்கும் நிற்கிறது, கிறிஸ்துவ சமயம் இன்றைக்கும் நிற்கிறது, இஸ்லாம் இன்றைக்கும் நிற்கிறது? ஏன்? வெறும் கோட்பாடு மனிதனுக்கு நிறைவு தருவது கிடையாது. இந்த கோட்பாடோடு சேர்ந்து ஒரு வழிபாடு வேண்டும், அந்த வழிபாட்டுக்கு ஒரு கடவுள் வேண்டும். அவனுக்கு தாழ முடியாமல் என் நெஞ்சுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்ற சுமைகளை இறக்கி வைப்பதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும். அதனால்தான் கிறிஸ்துவ மதத்தில் கன்ஃபெஷன் வைத்திருக்கிறான். ரகசியமாக எவனுக்கும் தெரியாமல் உன் பாவங்களை பாதிரியாரிடம் கொண்டு வந்து கொட்டு. அவர் வேறு யாருக்கும் அதை சொல்ல மாட்டார், என்றால் அவர் கடவுளின் பிரதிநிதி. எதற்கு வைத்தான் அதை? இருதயத்தின் பாரம் ஏற ஏற மனிதன் இயங்கவே முடியாது.
எனவே இருதய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு பற்றுக்கோடு தேவை. அந்த பற்றுக்கோடு எது? அவன் இருக்கிற மதத்தில் பற்றுக்கோடு எது? இறைவன். இறைவா, உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன், நீதானடா என்னை நடத்த வேண்டும் என்று பேசுகிற பொழுது அவன் வாழ்க்கை, சிக்கல்கள் நிறைந்த இந்த வாழ்க்கை அவனுக்குள்ளே சிக்கலற்று போய்விடுவது போல ஒரு தோற்றம் வருகிறது. உண்மை அதல்ல, ஆனால் தோற்றம் வருகிறது. அந்த தோற்றத்திற்கு தான் மனிதன் மயங்குகிறான். அந்த தோற்றத்திற்காகத்தான் ஒவ்வொரு கோவிலுக்கு முன்னாலும் போய் அவன் கைகூப்பி கண்ணீர் மல்க கடவுளுக்கு முன்னாலே நிற்கிறான். எனவே வெறும் கோட்பாடாக இருந்தால் அது மனித சமூகத்தில் காலம் காலமாக நிற்காது என்பதனால்தான் கடவுளை பற்றி பேசாமல் வெறும் அறிவையும் ஒழுக்கத்தையும் பேசுகிற கோட்பாடாக புத்தம் இருந்தது. புத்தன் சாகர வரையில் அவன் செத்த பிறகு இந்த புத்தம் சேர்ந்து செத்துவிடும் என்று நினைத்தவர்கள் தான் புத்தனையே கடவுளாக்கி கோட்பாட்டையும் வழிபாட்டையும் ஒன்றாக்கி புத்தத்தை மதமாக மாற்றினார். அதுதான் அங்கே முக்கியமாக பார்க்க வேண்டும். புத்தனை கடவுளாக மாற்றியதற்கு வேறொரு காரணம் இல்லை. கோட்பாடும் வழிபாடும் இணைகிற போதுதான் மனிதன் அதன் பின்னாலே நிற்பான். எனவே நண்பர்களே, ஆன்மாவை பற்றி பேசுகிற பொழுது ஆன்மாவை பற்றி கவலைப்படாதே. ஆன்மா என்ற ஒன்று இல்லை, மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மனம் உன் பிறப்புக்கு முன்னாலும் இருந்தது, நீ இறந்த பின்னாலும் அது இருக்கிறது. இந்த மனம் தானடா தொடர்கிறது என்று சொன்ன இந்த மனத்தை பற்றித்தான் பேசினார். அதற்கு பிறகு நாலாவது முக்கியமானது, வாழ்க்கை பிரவாகம் இந்த உடலுக்கு மட்டும் சம்பந்தம் உடையது என்பதை புத்தம் ஏற்கவில்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உடல் முடிகிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் செத்ததோடு இந்த உடல் முடிந்து விடுகிறது, இந்த வாழ்க்கை முடிந்து இல்லை. வாழ்க்கை என்பது பிரவாகம், பொங்கி பெருகி ஓடுகிற ஆறு. எனவே அந்த வாழ்க்கை பிரவாகம் இருக்கிறதே, அது இந்த உடலோடு முடிவது கிடையாது. இந்த உடல் முடிகிற பொழுதே அடுத்து இதனுடைய வாழ்க்கை வேறொரு வடிவத்தில் தொடர்கிறது. எனவே வாழ்க்கை என்பது பிரவாகம். ஒரு உடலோடு வாழ்க்கை பிரவாகம் முடிந்து விடுமானால் வினை விதி ஆகியவற்றிற்கு இடம் கிடையாது. எல்லாம் வினைப்படி நடந்தது, விதிப்படி நடந்தது எப்படி சொல்ல முடியும்? காரண காரிய விதிகளை நம்ப வேண்டும் என்றால் வாழ்க்கை பிரவாகம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டும். இப்படியெல்லாம் புத்தம் புதிது புதிதாய் மனிதனை சிந்திக்க தூண்டியது. அதற்குத்தான் அவர்கள் 8-fold path, எண்வகை மார்க்கங்கள் என்று புத்தர் கொண்டு வந்தார். இந்த எண்வகை மார்க்கங்கள் என்பதை மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்கள் புத்தனை யோசியுங்கள். கடவுளை பற்றி நாம் யோசிப்பது பிறகு இருக்கட்டும், வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளும். புத்தன் என்ன செய்தான்? நாம் கொஞ்சம் புத்தனுடைய வாழ்க்கை வரலாற்றுக்குள்ளேயும் நுழைந்து பிறகு இந்த இடத்திற்கு வந்து முடித்து விடுவோம். புத்தன் சித்தார்த்தனாக பிறந்தான். பல பேர் போதிசத்துவர் புத்தர் இரண்டையும் ஒன்றாக போட்டு குழப்பிக் கொள்வார். புத்தன் வேறு, போதிசத்துவன் வேறு. 3 படிநிலைகள் இருக்கின்றன. முதல் படிநிலை அர்ஹத். அந்த அர்ஹத் என்கின்ற படிநிலையை அடைந்த பிறகு அடுத்த இடம் போதிசத்துவன். போதிசத்துவனாக மாறிய பிறகு இறுதி நிலைதான் புத்தன். உன் வாழ்க்கையை நீ நடத்துகிற ஞான வேள்வியில் நீ ஒழுக்கம் சார்ந்து நடந்து கொண்டே இருக்கிற பொழுது முதலில் நீ அர்ஹத்தாக மாறுகிறாய். அதற்கு பிறகு இந்த காமம் குரோதம் போன்றவற்றையெல்லாம் நீ கழித்துக் கொண்டே வருகிற பொழுது போதிசத்துவனாகிறாய். போதிசத்துவ நிலையிலே அதற்கு பிறகு பூரண ஞானம் கனிந்து புத்தனாகிறாய் என்று சொல். இந்த புத்தன் இவர்தான் முதலில் உருவான புத்தர் என்று புத்த சமயம் சொல்லவில்லை. இவருக்கு முன்னாலேயே பல புத்தர்கள் இருந்தார்கள். நீங்கள் சமண மதத்தை எடுத்துக்கொண்டாலும் பல தீர்த்தங்கரர்கள் மகாவீரருக்கு முன்னாலேயே இருந்தார்கள். இவர் 24வது தீர்த்தங்கரர், இவர்தான் கடைசி தீர்த்தங்கரர் என்று முற்றுப்புள்ளி வைக்கிறான். நீங்கள் புத்த மதத்தை பார்த்தாலும் கூட இறந்த காலத்து எண்ணில் புத்தர்களும் சிறந்து அருள் கூர்ந்து திருவாய் மொழிந்த என்று மணிமேகலை பேசுகிறது. இறந்த காலத்து எண்ணில் புத்தர்கள், எண்ணற்ற புத்தர்கள் இவருக்கு முன்னாலே இருந்திருக்கிறார்கள்.
அப்படியானால் என்ன சொல்கிறான்? புத்தனாவது உங்களாலும் முடியும், என்னாலும் முடியும். சித்தார்த்தன் மட்டும் புத்தனாவது என்பதில்லை, இவனுக்கு முன்னாலும் பல பேர் புத்தர்கள் ஆனார்கள், நாமும் புத்தர்களாக முடியும். அதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நாம் அப்படியெல்லாம் முயற்சி மேற்கொண்டு விடுவோமா? மகாத்மா காந்தி ஆவதற்கே முதலில் நாம் தயார் கிடையாது. நாம் உடனே என்ன சொல்கிறோம்? இந்த மண்ணில் இப்படி ஒரு மனிதன் எலும்போடும் சதையோடும் வாழ்ந்தான் என்று சொன்னால் எவனும் நம்ப முடியாதபடி வாழ்ந்து விட்டு போனான் சொல்லி அவனுக்கு ஒரு படம் மாட்டி கடவுள் பூஜை நடக்கிற இடத்தில் அவனுக்கும் அதை கொண்டு போய் வைத்து விட்டு கையெடுத்து கும்பிடுவது, கதையை முடித்து விடுவோம். என்றால் மகாத்மாவாக வாழ்வது என்பது உன் தேவைகளை குறைத்துக் கொள்வது, இழப்புகளை சந்திப்பது, எளிமையாக வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வது. அது ஒரு தவம். அந்த தவத்தை மேற்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. அதனால் அவனுக்கு ஒரு சட்டம் மாட்டி பூஜை அறையில் தொங்க விட்டு விடுகிறோம். அதனால்தான் புத்தர்கள் பெருகவில்லை. இன்னும் ஒரு புத்தனை பற்றித்தான் 2500 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். புத்தம் என்ன சொல்கிறது? புத்தனுக்கு முன்னாலேயே பல புத்தர்கள் இருந்தார்கள், நாமும் புத்தர்கள் ஆகலாம் என்று சொல்கிறான். 563 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு 563 சித்தார்த்தன் பிறந்து புத்தனானான் 80 வயதில் என்றால் அதற்கு பிறகு 2500 ஆண்டு ஆகிவிட்டது. இன்னும் இன்னொரு புத்தனை நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதனால்தான் வாலி கூட ஒரு அற்புதமான ஒரு புது கவிதை எழுதினான், மரங்கள் பேசிக் கொள்வது போல. நம்மை வைத்து பல சிலுவைகளை உருவாக்கிய மனிதர்கள் தம்மை வைத்து ஒரு இயேசுவை உருவாக்கவில்லையே ஏன்? மரத்தை வைத்து சிலுவைகளை உருவாக்குகிற மனிதன் தன்னை வைத்து ஒரு இயேசுவை உருவாக்க முடியவில்லை. காரணம், சிலுவை உருவாக்குவது எளிது, இயேசுவை உருவாக்குவது அரிது. ஒரு இயேசுவை பற்றி பேசுவது சுகம் நமக்கு, மகாத்மாவை பற்றி பேசுவது சுகம் நமக்கு. ஆனால் அப்படி வாழ வேண்டும் என்கிற பொழுது அது ஒரு தவமாயிற்றே, அது வேண்டாம் என்று கருதுகிறோம். எனவே நண்பர்களே, இந்த பௌத்தத்தில் பார்க்கிற பொழுது சித்தார்த்தன் பிறந்தான் கபிலவஸ்து என்கிற இடத்தில். சுத்தோதனன், அதில் கூட அரச குடும்பம், சுத்தோதனன் அரசனாக இருந்தான் கபிலவஸ்துக்கென்று ஒரு சாராரும். அது அரசாட்சி நடந்ததல்ல, குடியாட்சி தான் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது. அப்படி ஆட்சியை நிர்வகித்த உறுப்பினர்களில் ஒருவன் சுத்தோதனன் என்றும் சொல்கிறார். எது எப்படியோ செல்வச் செழிப்போடு அவன் பிறந்தான். சித்தார்த்தன் பிறந்தான். அவனுடைய தாய் மாயாதேவி. அவள் கருவிலே இருக்கிற பொழுது நிறை மாதமாக இருக்கிறாள். தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு செல்லுகிற வழியில் லும்பினி என்கிற தோட்டத்தில் அவள் குழந்தையை ஈன்றாள் வழியிலேயே. அதற்கு பிறகு 317 ஆண்டுகளுக்கு பின்னால் அசோகன் வந்து புத்த சமயத்தில் ஈடுபட்டு உலகம் முழுவதும் புத்த சமயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயன்று அந்த புத்தன் பிறந்த லும்பினியில் நினைவாக ஒரு ஸ்தூபி வைக்க வேண்டும் என்று நினைத்தான். லும்பினியில் வந்து அவன் ஒரு புத்த ஸ்தூபி வைத்தான். இன்றைக்கும் இருக்கிறது. 317 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து அசோகன் புத்த ஸ்தூபி வைத்தான். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், லும்பினியில் புத்தன் பிறந்தான் என்று தெரிந்து லும்பினி கிராமத்திற்கு போய் எங்கோ ஒரு இடத்தில் அவன் வந்து ஸ்தூபியை வைத்தான். ஆனால் இப்பொழுது நாம் அயோத்தியில் ராமன் பிறந்தான் என்று சொல்லுகிற பொழுது அயோத்தியில் ஒரு இடத்தில் நாம் ராமனுக்கு கோயில் கட்டுவதற்கு பதிலாக அவன் இந்த இடத்தில் தான் பிறந்தான் என்று அடம் பிடித்து அங்கே இருக்கிற மசூதியை தரைமட்டமாக்கிவிட்டு அங்குதானடா ராமனுக்கு கோவில் கட்டுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது வகுப்புவாதம், இது மதம் அல்ல. மதம் அதை ஒருபோதும் சொல்லாது. மனிதனோடு மனிதனை மோத விடுவதற்கா மதம்? மனித ரத்தம் ஓடுவதற்கா மதம்? கிடையாது. ரத்தம் ஓடக்கூடாது, அன்பு சார்ந்து மனிதர்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று மதங்கள் உருவாயின. ஆனால் அந்த மதங்களை வைத்துக் கொண்டுதான் ரத்தமே ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, அது போகட்டும். அந்த லும்பினியில் புத்தன் பிறந்தான். அதற்கு பிறகு நிமித்திகர்கள் எல்லாம் வந்தார்கள். நேரம் குறிப்பிட்டு இப்பொழுதும் நாம் குழந்தை பிறந்தால் ஜாதகம் பார்க்கிறோம் அல்லவா? அந்தணர்களை வரவழைத்தார்கள். நிமித்திகர்கள் கணக்கு போட்டு சொன்னார்கள். இவனுடைய அங்க லட்சணப்படி, இவன் பிறந்த நேரப்படி, ஒன்று இவன்
உலகை ஆளுகிற மிகப்பெரிய துறவி ஆவான் அல்லது மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆவான். ரெண்டில் ஒன்று நடக்கும் என்று சொன்னார். உடனே சுத்தோதனனுக்கு கவலை வந்துவிட்டது. சக்கரவர்த்தி ஆனால் நாம் சிற்றரசன், நம்முடைய பிள்ளை சக்கரவர்த்தி ஆனால் மகிழ்ச்சி, ஆனால் துறவி ஆகிவிட்டால் வருந்தினான். இவன் துறவியாகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உடனே சொன்னார்கள், 4 விஷயங்கள் அவனுடைய கண்ணில் படாமல் நீ பார்த்துக் கொண்டால் அவன் துறவியாக வாய்ப்பில்லை என்றான். சரி, என்ன அந்த 4 விஷயங்கள் என்று சுத்தோதனன் கேட்ட பொழுது, வயோதிகனை அவன் பார்க்கக்கூடாது, நோயாளியை அவன் பார்க்கக்கூடாது, சாவை அவன் பார்க்கக்கூடாது, துறவியை அவன் பார்க்கக்கூடாது. இந்த 4ம் அவன் கண்ணில் படாதபடி வளர்ந்தால் அவன் சக்கரவர்த்தி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பட்டு விட்டால் அவன் துறவியாகி விடுவான் என்றார். உடனே இவன் என்ன செய்தான், அரண்மனையிலே இருந்து 4 மைல் தூரத்துக்கு ஒரு நோயாளியோ, ஒரு வயோதிகனோ, ஒரு சாவோ, ஒரு துறவியோ வரவே கூடாது என்று சட்டம் போட்டு காவல்காரர்களை வைத்து பார்த்துக் கொண்டான். அப்புறம் குழந்தையாக இருந்த சித்தார்த்தன் வளர்ந்தான். சித்தார்த்தன் என்று சொன்னாலே உலகின் மேன்மையை உருவாக்குபவன் என்று பொருள். உலகத்தில் மேன்மையை உருவாக்குபவன் அவன்தான் சித்தார்த்தன். சித்தார்த்தன் உருவானான். இளம் பருவம் வந்தது, படித்தான். அதற்கு பிறகு நான் இந்த அவனுக்கு அவதார ரகசியங்களோடு பூசப்படுகிற செய்திகள் இல்லாமல் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதனாய் புத்தன் பிறந்து, மனிதனாய் வளர்ந்து, மனிதனாய் வாழ்ந்து, மனிதனாய் முடிந்ததை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே அவன் கல்வி கற்றான். அதற்கு பிறகு 16 வயதானது. 16 வயதான பிறகு இவன் மறந்தும் துறவு சார்ந்த எண்ணங்களோடு வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனை சுற்றி சுகமான சூழல்களை மட்டுமே உருவாக்கி கொண்டிருந்தான் சுத்தோதனன். இவன் வாழ்வதற்கு 16 வயதில் அவனுக்கு 3 மாளிகைகள், ரம்மியம், சரம்மியம், சுபதம். ரம்மியம், சுரம்மியம், சுபதம் என்று 3 மாளிகை. கார்காலத்தில் வாழ்வதற்கு ஒரு மாளிகை, வேனில் காலத்தில் வாழ்வதற்கு ஒரு மாளிகை, கூதிர் காலத்தில் வாழ்வதற்கு ஒரு மாளிகை. கார்காலம் என்றால் மழைக்காலம், வேனில் காலம் என்றால் வசந்த காலம், கூதிர் காலம் என்றால் குளிர்காலம். எனவே 3 பருவங்களில் அந்த பருவங்களுக்கு ஏற்ப சுகமாக வாழ்வதற்கு வெவ்வேறு இடங்களில் 3 மாளிகைகளை கட்டி அந்த மாளிகைகளில் மாற்றி மாற்றி அவனை வாழ வைத்தான். புத்தனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புத்தனுடைய தியாகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிறருக்காக தன்னல மறுப்பு என்பது எப்படி அவனுக்குள்ளே நிகழ்ந்தது என்றால், அந்த துறவு ஏற்பதற்கு முன்னால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைத்திருந்தால் துறவியாக வந்திருப்போமா என்பதை அறியும். அவ்வளவு சுகமான சூழல் அவனுக்கு இருந்தது. அதற்கு பிறகு திருமண வயது வந்தது. அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று தந்தை சுத்தோதனன் நினைத்தான். மிகப்பெரிய அழகியை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். தன்னுடைய நாட்டில் எங்கே மிகப்பெரிய அழகி இருக்கிறாள் என்று எப்படி தேடிக்கொண்டு போவது என்று நினைத்தவன், அழகிகள் இவனை தேடி வரட்டும் என்று முடிவெடுத்து, மிகச்சிறந்த அழகிகள் அத்துணை பேருக்கும் சித்தார்த்தன் பரிசு வழங்க போகிறான். இந்த நாளில் நீங்கள் அத்துணை பேரும் வரிசையாக வந்து அவனிடம் பரிசை பெற்றுக் கொள்ளலாம் என்றான். ஒவ்வொரு அழகான பெண்ணும் வந்தாள். தலை கூட நிமிர்ந்து சித்தார்த்தனை பார்க்காமல் அவன் கொடுத்த பரிசு பொருளை வாங்கி கொண்டு போனாள். சுத்தோதனன் தூரத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறான். யசோதரா என்கின்ற பெண் வந்தாள். அவள் சித்தார்த்தனை தலை நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டாள். சித்தார்த்தன் சொன்னான், இருக்கின்ற அனைத்தையும் கொடுத்து விட்டேனே என்றான். இருக்கின்ற அனைத்தையும் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் எப்படி? நான் தான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேனே, ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டாமா என்றார். சரி என்று கையிலே விரலிலே அணிந்து கொண்டிருந்த ஒரு விலை உயர்ந்த மோதிரத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டவள், இவ்வளவுதானா, இன்னும் எதுவும் கிடையாதா என்றாள். சரி என்று கழுத்திலே அவன் சூடிக்கொண்டிருந்த முத்து மாலையை எடுத்து அவள் கையிலே கொடுத்தான். அவள் சொன்னாள்,
இந்த மாலை என் கழுத்தை அலங்கரிப்பதனால் வருகிற அழகை விட உன் கழுத்தை அலங்கரிப்பதிலே இருக்கிற அழகுதான் உன்னதமானது, நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மோதிரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போனாள். சுத்தோதனன் பார்த்தான். மற்ற பெண்கள் அத்தனை பேரும் வந்தார்கள். முகமுயர்த்தி பார்க்கவில்லை, சிறப்பாக மட்டும் பேசவில்லை. ஆனால் இந்த பெண் வந்தா, நன்றாக மட்டும் பேசினாள். இவள் ராஜலட்சணங்களோடு இருக்கிறாள். இவள்தான் சித்தார்த்தனுக்கு சரியான ஜோடி என்று முடிவெடுத்தான். அவளுடைய தந்தையை போய் பார்த்து சொன்னான். தந்தை சொன்னான், நம்முடைய சாக்கிய மரபுப்படி, சாக்கிய குலத்திலே பிறந்தவன், அதனால்தான் சாக்கிய முனி என்று புத்தனுக்கு பெயர். சாக்கிய மரபுப்படி மற்போர், விற்போர், குதிரை ஏற்றம் இவற்றிலெல்லாம் சிறந்து விளங்குகின்றவனைத்தான், போட்டியின் முடிவில் வென்று நிற்பவனைத்தான் மனம் முடிப்பது வழக்கம். அவையெல்லாம் உங்களுடைய பிள்ளைக்கு தெரியுமா என்றான். சரி, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே வந்தான். சித்தார்த்தனிடம் சொன்னான். சித்தார்த்தன் சொன்னான், தந்தையே கவலைப்படாதீர்கள், போட்டியை வைக்க சொல்லுங்கள் என்றான். போட்டி நடந்தது. விற்போரிலும் வென்றான், மற்போரிலும் வென்றான், குதிரை சவாரியிலும் வென்றான். பிறகு யசோதரையை மணந்து கொண்டான். இன்பமாக பொழுது சேர்ந்தது. யசோதரை மனைவி. அதை தவிர ஆடல் மகளிர், பாடல் மகளிர், இசை மகளிர் என்று திரும்புகிற இடமெல்லாம் பெண்களை தவிர வேறு யாரையும் வைக்கவில்லை சுத்தோதனன். பெண்ணின்பம் தானடா பேரின்பம் என்று பேசினானே கண்ணதாசன், அதுபோல பெண்ணின்பம் மட்டும்தான் பேரின்பம் என்று நினைப்பதற்கு சுற்றி சுற்றி எங்கு பார்த்தாலும் பெண்கள் தான். அவனை சுற்றி இருந்த அத்துணை பேரும் பெண்கள். பணியாட்கள் பெண்கள், இசைக்கலைஞர்கள் பெண்கள், பாடகர்கள் பெண்கள், நடனமாடக்கூடியவர்கள் பெண்கள், எல்லோரும் பெண்கள். இந்த பெண்களுக்கு இடையேதான், இந்த சூழலிலேதான் அவன் வளர்கிறான். அரண்மனை வாழ்வு கசந்து போகிறது. அவனுக்குள்ளே ஒரு உள்மன குரல் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறது. உள்மன குரல் என்ற ஒன்று இருந்தால்தான் நண்பர்களே மனிதன் தன் வாழ்வில் செம்மைப்பட முடியும். உந்துதல் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் சொல்கிறேன், குறிப்பாக இளம் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு சொல்கிறேன், இதை நான் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் வேண்டும். அதற்கு ஒரு ஜென் கதை உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான கதை அது. ஒரு ஜென் சாமியார் வருகிறார். ஜென் என்பதே எது? புத்தத்திலே இருந்து பிறந்ததுதான். புத்த ஞானத்திலே செழித்து படர்ந்த கிளைதான் ஜென். அது ஜப்பானிலே ஜென் என்று பெயர் எடுத்தது. இந்த ஜென் துறவி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னாலே சீடர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். வருகிற பொழுது வழியில் ஒரு முயலை ஒரு நரி வேகமாக துரத்தி கொண்டு வருகிறது. உடனே ஜென் நின்றார், சீடர்களும் நின்றார்கள். இந்த சீடர்களை பார்த்து ஜென் சொன்னார், சீடர்களே அங்கே என்ன பார்த்தீர்கள் என்றார். ஒரு முயல் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த முயலை நரி துரத்தி கொண்டிருக்கிறது. சரி, இந்த முயலை இந்த நரி பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்கள் என்றார். சீடர்கள் சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? என்னையா கேட்கிறீர்கள்? முயல் வேகமாக ஓடும், முயலை விட நரி வேகமாக ஓடும். எனவே முயலை விட வேகமாக ஓடுகிற நரி நிச்சயம் முயலை பிடித்து விடும் ஐயா, இது என்ன சந்தேகம் என்று ஜென் சொன்னார். அதில் சிந்திப்பதற்கு நிறைய இருக்கிறது. அதை சிந்திப்பதனாலே தான் நான் ஜென்னாக இருக்கிறேன். அது இல்லாததனாலே தான் இன்னும் நீ சீடனாக இருக்கிறாய். யோசித்து சொல், நான் இன்னும் சில கேள்வி கேட்கிறேன், அப்பொழுதாவது உனக்கு யோசனை வருகிறதா பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். இந்த முயல் ஓடுகிறதே, அது எதற்காக ஓடுகிறது என்றார். உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறது ஐயா. இந்த நரி ஓடுகிறதே, இது எதற்காக ஓடுகிறது? அந்த முயலை அடித்து பசியை போக்கிக் கொள்ள உணவு தேடி ஓடுகிறது ஐயா. இது புரிந்தவரை மகிழ்ச்சி. இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், உயிர் முக்கியமா உணவு முக்கியமா என்றார். என்னையா கேள்வி? உயிர்தான் முக்கியம். இப்பொழுது புரிந்ததா? அந்த முயலை நரி பிடிக்காது என்றார். என்னையா சொல்ற? உணவுக்காக ஓடுகிற நரியின் உந்துதலை விட உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஓடுகிற முயலின் உந்துதல் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் முயல் தப்பும் என்றார். சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே அந்த முயல் ஒரு புதர் வழியாக மறைந்து விடுகிறது. நரி இங்கும் அங்குமாக தேடிக்கொண்டு நிற்கிறது. அர்ஜ், ஒவ்வொருவனுக்குள்ளேயும் அந்த அர்ஜ், அந்த உந்துதல் இருக்க வேண்டும். உந்துதல் இருந்தால் சாதிக்க முடியும். எனவே அந்த உந்துதல் மிக முக்கியமானது. அதற்கு உள்மன குரல் ஒன்று வேண்டும்.
நீ மண்ணாங்கட்டியாகவே இரு என்று உள்மன குரல் பேசாது. நீ அதை செய், நீ இதை செய், அதோ பார் அவன் அவன் என்ன ஆனான், நீ அவனை போல் ஆக வேண்டாமா என்பது போல ஒரு உள்மன குரல் உருவாக வேண்டும். புத்தனுக்கு, அந்த சித்தார்த்தனுக்கு உள்மன குரல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இதற்கா நீ பிறந்தாய்? இந்த சிற்றின்ப சகதியிலே சுழன்று கிடப்பதற்காகவா நீ பிறந்தாய்? மானுடத்தின் மேன்மைக்காக அல்லவா நீ மண்ணில் வந்து உதித்திருக்கிறாய்? அதை நோக்கி உன் பயணம் நடக்க வேண்டாமா என்பது போல உள்மன குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அவன் பார்த்தான், அவனுக்கென்று இருக்கக்கூடிய தேரோட்டி சன்னன் என்றவனுக்கு பெயர், சன்னா என்றும் சொல்வார். சன்னா, நான் நம்முடைய அரண்மனைக்கு அப்பால் வெகு தூரத்திலே இருக்கிற சோலைகளில் சுற்றிவிட்டு வர வேண்டும், தேரை தயார் செய் என்றான். அவன் அரசனுடைய ஆணையை மீறி எதுவும் செய்ய முடியாது. சுத்தோதனிடம் போனான். இளவரசர் சோலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார், அழைத்துக் கொண்டு போகவா? அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி வழி நெடுக காவலாளிகளை நிரப்பி சோலை வரையில் இந்த வயோதிகனும் இந்த நோயாளியும் சாவும் துறவியும் தென்படாதபடி பார்த்துக் கொள்வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு இவனை அனுப்பினான். அவன் சன்னன் தேரை ஓட்டிக் கொண்டு போகிறான். சித்தார்த்தன் உட்கார்ந்து கொண்டே போனான். இந்த 4 மைல் தூரத்தை கடந்து அந்த சோலைக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் அவன் பார்வையில் ஒரு வயோதிகன் பட்டான். இதுதான் முதலாக சித்தார்த்தன் ஒரு கிழவனை பார்ப்பது. அவன் தடி ஊன்றி தள்ளாடி நடக்கிறான். உடனே தேரை நிறுத்து என்றான் சித்தார்த்தன். சன்னா, இவன் ஏன் தடியை ஊன்றிக் கொண்டு தள்ளாடி நடக்கிறான்? நாம் அப்படி நடப்பதில்லையே. இவன் ஏன் முதுகு வளைந்து கிடக்கிறது? நமக்கு முதுகு வளைந்தில்லையே. இளவரசே, அவன் கிழவனாகிவிட்டான். கிழவனானதால் முதுகு வளைந்து விட்டது. முதுகு வளைந்ததால் நிமிர்ந்து நடக்க முடியாது. அதனால் ஒரு ஊன்றுகோல் தேவை. அதனால் இந்த தடி எடுத்து நடக்கிறான். அப்படியா? எல்லாரும் கிழவர்கள் ஆவார்களா? ஆமாம். நானும் கிழவனாவேனா? நிச்சயமாக. முதல் அடி புத்தனுடைய சிந்தனைக்குள்ளே வந்து சேர்த்து, நானும் கிழவனாவேன். வயோதிகம் என்பது துன்பமயமானது. வயோதிகம் மனிதனை வளைத்து விடுகிறதே, மரண வாசலை நோக்கி இழுத்துக் கொண்டு போகிறதே, பல்வேறு நோய்களுக்கு உறைவிடமாக அந்த உடல் வந்து விடுகிறதே. எனவே வயோதிகம் என்பது துன்பம் சார்ந்தது, துன்பமயமானது. ஓஹோ, நானும் கிழவனாவேனா? தேரை திருப்பு என்றான் சித்தார்த்தன். அதற்கு பிறகு சோலைக்கு போவதற்கு அவனுக்கு மனமில்லை. தேரை திருப்பென்றான். திருப்பினான். சில நாள் போனது. சரி, மீண்டும் சோலைக்கு போகலாம் என்றான். சோலைக்கு போனான். இந்த முறை ஒரு நோயாளி, அவன் கடுமையான நோய்வாய்ப்பட்டு ஒருவன் வருகிறான். இவனை பார்த்தான். ஏன் இவன் இருமிக் கொண்டே வருகிறான்? இவனை ஏன் 4 பேர் பிடித்துக் கொண்டே வருகிறார்கள்? இவன் ஏன் தளர்ந்து வருகிறான், தள்ளாடி வருகிறான்? ஏன்? அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். இளவரசே, நோயா? எல்லாருக்கும் வருமா? எல்லாருக்கும் வரும். எனக்கும் வருமா? நிச்சயம் வரும். நோய் ஒரு துன்பம். நீ நன்றாக கவனிக்க வேண்டும். புத்தம் என்பதே துன்பத்திலிருந்து மனிதனை விடுவிப்பதற்காக பிறந்த சமயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோய் ஒரு துன்பம். ஓ, நோயுற்று நாம் துன்பம் அடையக்கூடிய சூழல் நமக்கும் வருமா? இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கும் இது வருகிறதா? தேரை திருப்பு என்றான். தேர் திரும்பியது. சில நாள் போனது. வருகிறான். முதலில் மூப்பு பார்த்தான், அடுத்து பிணி பார்த்தான், இப்பொழுது சாக்காடு. வருகிறான். சவம் போகிறது. இது என்ன? ஒன்று படுத்துக் கொண்டே போகிறான், 4 பேர் தூக்கி கொண்டே போகிறார்கள். என்ன என்று கேட்டான். ஏனென்றால் எதையும் அறியாமலே வளர்க்கப்பட்டவன் இவன். நடக்கும். இப்பொழுது நாம் அப்படி ஒரு மனிதனை உருவாக்க முடியாதா? என்ன முடியும்? இது என்ன இப்படி என்றான். அவன் செத்து விட்டான். இளவரசர் செத்து விட்டான். என்ன சொல்கிறாய்? இனிமேல் அவனால் நம்மை போல் உலவ முடியாது, நம்மை போல் எதையும் செய்ய முடியாது. அவன் செத்து விட்டான். என்ன செய்வார்கள்? அவனை கொண்டு போய் எரித்து விடுவார்கள். அப்படியா? அதற்கு பிறகு அவன் கிடையாதா? கிடையாது. எல்லாருக்கும் வருமா? ஆமா. எனக்கும் வருமா? ஆமா. தேரை திருப்பு. தேர் திரும்பியது. அந்த சிந்தனையின் கனம் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அவனுக்கு
எது நடக்கக்கூடாது என்று சுத்தோதன் நினைத்தானோ அது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கு. அதுதான் விதி. வாழ்க்கை நாம் நினைக்கிற இடத்தில் தொடங்கி நாம் நினைப்பது போலவே நடந்து நாம் நினைக்கிற இடத்தில் முடிவதல்ல வாழ்க்கை. அப்படி நடந்தால் அது வாழ்க்கையே இல்லை. காண்டேகர், வீசா காண்டேகர் அவனுடைய படைப்புகள் ஒருத்தர் அழகாக சொல்வான், வாழ்க்கை மறைபொருளாக இருக்கிறது என்பதிலேதான் அதன் ரம்மியமே இருக்கிறது என்றான். நாளைக்கு இது நடக்கும், நாளை மறுநாள் அது நடக்கும், இந்த நாளில் நான் செத்து போவேன் என்ற அட்டவணைப்படி எல்லாம் தெரிந்தால் அந்த வாழ்க்கையா? அது எவனாவது வாழ நினைப்பானா? 38வது வயதில் நீ சாகப் போகிறாய் என்ற அட்டவணையை கையில் கொடுத்து விட்டால் 3 வயதிலிருந்து அவன் சாவை மட்டும் தானே சிந்தித்துக் கொண்டிருப்பான். வேறு ஏதாவது சிந்தனை வருமா? சிரிக்க வருமா அவனுக்கு? ஐயோ நான் 38 வயதில் செத்து விடுவேனே, 38 வயதில் செத்து விடுவேனே என்று மீதி உள்ள 35 வயதிலும் அதைத்தான் சிந்திப்பான். வாழ்க்கை எங்கே கவர்ச்சியாக இருக்கிறது? மறைபொருளாக இருப்பது. எனவே இவன் பார்த்தான், சுத்தோதனன் நினைத்தபடி நடக்கவில்லை. மீண்டும் இவன் சன்னனை அழைத்துக் கொண்டு தேரில் போகிறான். 4 புறவிகள் பூட்டிய தேரில் போகிறான். ஒரு துறவி வந்தான். இதுவரையில் இப்படி ஒரு உடை அலங்காரத்தோடு ஒரு மனிதனை அவன் பார்த்ததில்லை. சன்னா, இவன் என்ன ஒரு வித்தியாசமாக தெரிகிறானே. ஈடுபடாமல் இல்லறத்தை மறுத்துவிட்டு வெளியே வந்து விட்டவர் துறவி. ஏன் அவர் மறுத்துவிட்டு வந்தார்? துன்பங்களிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அவர் துறவியானார் என்றார். நண்பர்களே, இங்கேதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொருவனும் துறவியாவான். புத்தனுக்கு முன்னாலே பல துறவிகள் இருந்தார்கள், புத்தனுக்கு பின்னாலும் பல துறவிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவனும் துறவியாவான். எதற்கு? அவனுடைய துன்பத்திலே இருந்து அவன் விடுபடுவதற்கு. ஆனால் புத்தன் துறவியானான் எதற்கு? உலகம் முழுவதிலும் இருக்கிற உயிர் குலம் அனைத்தும் துன்பங்களிலே இருந்து விடுபடுவதற்காக. அவன் தனக்காக அல்ல. அதுதான் அவன் புத்தன். பிறகு பார்த்தான், அதற்கு பிறகு அவனுக்கு எதன் மீதும் நாட்டம் போகவில்லை. திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற பொழுது வழியிலே அவனுக்கு செய்தி கொடுக்கிறார்கள், இளவரசே, உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ராகுலன் பிறந்து விட்டானா என்றான் சித்தார்த்தன். ராகு கேது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? ராகுலன் பிறந்து விட்டானா? இவன் நினைக்கிறான், இனி இந்த இல்லற வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்று கருதுகிற பொழுது என்னுடைய புதிய பாதைக்கு ஒரு தடை வந்து சேர்ந்து விட்டதா என்று சிந்தித்துத்தான் ராகுலன் பிறந்து விட்டானா என்றான். உடனே சுத்தோதனன் பார்த்தான், ஓஹோ, ராகுலன் என்ற பெயரை வைக்க வேண்டும் என்று சித்தார்த்தன் நினைக்கிறானா? நல்ல பெயர் தான், ராகுலன் என்று பெயர் வைத்தான். வந்தான், மனைவியை பார்த்தான், குழந்தையை பார்த்தான். பிறகு அவனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைந்தான். இவன் ஏற்கனவே மூப்பு, பிணி, சாக்காடு, துறவு அனைத்தையும் பார்த்து விட்டான் என்பதை சன்னன் மூலம் தெரிந்து கொண்ட இந்த சுத்தோதனன் சிற்றின்பத்திற்குள்ளேயே முழுமையாக இவனை மூழ்கடித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து இவன் உறங்கச் செல்லுகிற அந்த அரண்மனை அறைக்குள்ளே ஏராளமான பெண்களை குவித்து விட்டான். உள்ளே போனான். ஒவ்வொரு பெண்ணும் விதவிதமாக அரிதாரம் பூசி ஆடை உடுத்தி அழகுமயமாய் அவன் முன்னாலே காட்சி தந்தார்கள். மனமதிலே ஈடுபடவில்லை. படுத்தான். ஊர் உறங்கட்டும், உலகம் உறங்கட்டும், அதற்கு பின்னாலே நாம் உறங்காமல் ஒரு முடிவெடுப்போம் என்று நினைத்தான். நள்ளிரவு வந்தது. எழுந்தான். எழுந்து பார்க்கிறான், தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பெண் மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தான் வந்த பொழுது அவர்கள் அணிந்து கொண்டிருந்த ஆடைகள், அவருடைய அரிகாரங்கள், அவருடைய அழகுமயமான தோற்றங்கள் அனைத்தும் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கடைவாயில் எச்சில் வழிய, ஆடை நிலைகுலைய, பார்ப்பதற்கே சகிக்க முடியாமல் படுத்து கிடப்பதை பார்க்கிறான். இதுதான் பெண்ணா? இதுதான் உடலா? இதுதான் அழகா? இதை வைத்துத்தான் என்னை இவ்வளவு காலம் ஏமாற்றினானா என் தந்தை? யோசித்தான். யோசித்த பிறகு அதன் மீது அவனுக்கு நாட்டமே பிறக்கவில்லை. உடனே அங்கிருந்து புறப்பட்டான். ரகசியமாக வெளியே வந்தான். சன்னனை அழைத்தான். தேரை பூட்டினால் தெரிந்துவிடும், என்னுடைய
கந்தகா, கந்தகன் என்கிற என் குதிரை, அந்த குதிரையை மட்டும் கொண்டு வா, யாருக்கும் தெரியாமல் கொண்டு வா என்றான். எதையோ இளவரசன் செய்ய போகிறான். ஆனால் இளவரசனை தடுக்க முடியாது. ஒரு பக்கம் நெருப்பு, மறுபக்கம் வெள்ளம், நடுவினில் நான் என்ற கதை மாதிரி. ஒரு பக்கம் அரசன், இன்னொரு பக்கம் இளவரசன். தெரிந்தால் அவன் கோபிப்பான், ஆணைக்கு கட்டுப்படாமல் போனால் இவன் கோபிப்பான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இருந்தாலும் குதிரையோடு வந்து நின்றான். இவன் புறப்படுவதற்கு முன்னால் சித்தார்த்தன் மீண்டும் தன்னுடைய மனைவி படுத்துக் கொண்டிருந்த இடத்திற்கு போனான். அவளை பார்த்தான் கொஞ்ச நேரம். பிறகு தன் மகனை பார்த்தான். ஒரு நிமிடம் நின்றான். உங்களை இப்படி நிராதரவாக நள்ளிரவில் விட்டு விட்டு போகிறேனே, எனக்காக நான் போகவில்லை. இந்த உலகத்திற்காக இந்த தியாகத்தை நான் செய்தாக வேண்டி இருக்கிறது என்று நெஞ்சுக்குள்ளே நினைத்தபடி வெளியே வந்தான். அந்த கந்தகன் என்கிற குதிரையின் மீது ஏறினான். சன்னன் உடன் ஓடி வருகிறான். ஒரு 30 யோசனை தூரம் ஓடுகிறார்கள். அப்படி கபிலவஸ்துவினுடைய எல்லையெல்லாம் கடந்து வருகிற பொழுது அனோமை ஆறு, அனோமை நதி, இந்த நதிக்கரையில் வந்து நின்றார். இந்த குதிரையின் மீது உட்கார்ந்தபடியே நதியை தாண்டி அடுத்த கரைக்கு சித்தார்த்தன் போனான். போன பிறகு குதிரையிலிருந்து இறங்கினான். இறங்கியவன் சன்னனை பார்த்தான். சன்னா, நான் இன்று துறவியாக போகிறேன். இனிமேல் எந்த விதமான அரச லட்சணங்களும் என் மீது படிந்திருக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி உடைவாளை எடுத்து தன்னுடைய தலைமுடி முழுவதையும் அறுத்தெறிந்தான். தன்னுடைய தலையை முழுமையாக மொட்டை எடுத்துக் கொண்டான். தன்னுடைய தாடையிலே இருந்த முடி அத்தனையும் வழித்தி எறிந்தான். தன் அற்புதமான ஆடையை கழற்றி சன்னன் கையில் கொடுத்தான். காவி உடுத்துக் கொண்டான். இன்று நான் துறவியாகிவிட்டேன். இந்த ஆடைகளையும் இந்த உடைவாளையும் இந்த குதிரையையும் என் தந்தையிடம் கொண்டு போய் சேர்த்து விடு என்றான். கண்ணீர் மல்க அந்த சன்னன் சொன்னான், இளவரசே, உங்களோடு சேர்ந்து நானும் துறவரம் மேற்கொள்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். உயர்ந்த பணியாளனுக்கு இருக்கிற உண்மையான விசுவாசம் இருக்கிறதே, அதற்கு விலையே கிடையாது. காலம் வரும், இப்பொழுது நான் துறவியாக போய்விட்டேன் என்ற செய்தியை என் தந்தையிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லவா? செய்தியை சேர்ப்பதற்கு இப்பொழுது போ, காலம் வரும் பொழுது துறவரம் நீ மேற்கொள்ளலாம். கந்தகன் குதிரையை நீ எடுத்துக்கொண்டு போ என்றான். இந்த குதிரை பார்க்கிறது. 5 அறிவு உள்ள விலங்கு இருக்கிறதே, அது பல நேரங்களில் 6 அறிவு உள்ள மனிதனை விட அன்புமயமானது. அந்த குதிரை சித்தார்த்தன் நம்மை விட்டு பிரிய போகிறான் என்பதை புரிந்து கொண்டது. சித்தார்த்தனுடைய கணை காலை அந்த குதிரை நக்கி நக்கி கொடுக்கிறது. தொடர்ந்து நக்கி கொடுக்கிற குதிரையிடமிருந்து விடுபட்டு அந்த குதிரைக்கும் விடை சொல்லிவிட்டு தேரோட்டிக்கும் விடை சொல்லிவிட்டு போகிறான். துறவியாக புத்தன் போகிறான். சித்தார்த்தன் போகிறான். இந்த குதிரை அவன் போகிற வரையில், கண்ணுக்கு தெரிகிற வரையில் பார்த்து கொண்டே நிற்கிறது. அவன் கண்ணிலிருந்து மறைந்தான். சரி, இனி இங்கே நின்று பயனில்லை என்று அரண்மனையை நோக்கி செல்வதற்காக சன்னன் அந்த கந்தகன் என்கிற குதிரையை திருப்பினான். குதிரை மயங்கி விழுந்தது. விழுந்த குதிரை செத்துவிட்டது. அதுதான் அன்பு. நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய கண் முன்னாலேயே நாம் பார்க்க முடிந்திருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நாயை வளர்த்தான். சீதாராம் கேசரி என்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். நாயை வளர்த்தார். எந்த நேரமும் அந்த நாயோடு தான் அவர் இருப்பார். யார் அவரை பார்க்க போனாலும் நாயோடு தான் உட்கார்ந்து கொண்டு பேசுவார். படுக்கும் போதும் நாய் தான் பக்கத்திலே படுத்துக் கொள்ளும். நண்பர்களே, ஒரு மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தார் உடல் நலிவுற்று. மருத்துவமனைக்கு போய் திரும்பி வருகிற வரையில் இந்த நாய் எதையுமே உண்ணவில்லை. உண்ணாமல் உறங்காமல் இது நோயுற்று நலிவுற்று கிடந்தது. நோயுற்று நலிவுற்று மருத்துவமனைக்கு போன சீதாராம் கேசரி சடலமாக வந்து திரும்பினார். சடலம் வந்தது, பார்த்த நாய் சடலமாகிறது. இப்பொழுது நாம் பார்த்தோம், பத்திரிகைகள் பெட்டி செய்தியை போட்டான். அதுபோல் அந்த கந்தகன் என்கிற குதிரை இறந்தது. சித்தார்த்தன் அரண்மனையினுடைய சுகபோக வாழ்க்கையை மறுதளித்து விட்டு புறப்பட்டான்.
புறப்பட்டவன் ராஜகிரகம், மகத நாட்டில் ராஜகிரகம் அந்த தலைநகர் ராஜகிரகத்திற்கு வருகிறான். வந்தவன் இப்படி துறவியாகிவிட்டான். துறவி என்ன செய்ய வேண்டும்? உணவுக்கு பிச்சை எடுக்க வேண்டும். நேற்று ராமானுஜரை பார்த்தோம். ராமானுஜர் திருவரங்கத்தின் மடாதிபதி. மடாதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். திருவரங்கத்தின் மடாதிபதி, லட்சக்கணக்கான சீடர்கள், தெய்வ நிலையிலே ராமானுஜரை வைத்து போற்றியவர்கள். ஆனால் அந்த ராமானுஜர் ஒவ்வொரு வேளை உணவுக்கும் 7 வீடுகளுக்கு போய் 7 வீடுகளின் வாசலிலே நின்று பிச்சை ஏற்று பிச்சையை தான் உண்டார். அப்படி 7 வீடுகளிலும் சென்று பிச்சை எடுக்கிற போது இவன் பிராமண குலத்திற்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் வைதீக நெறிகளுக்கு மாறாகவும் நடப்பதாக கருதிய அந்த பிராமண கூட்டத்தில் ஒரு குடும்பம் 7 வீடுகளில் இவன் பிச்சை எடுத்தானே, அந்த ஒரு வீட்டில் விஷம் கலந்து உணவு கொடுத்தார். பிராமணன் மனைவியிடம் சொன்னான், விஷம் கலந்து உணவு கொடு என்று. ஐயோ, இது தகுமா என்று அவள் மன்றாடினாள். கணவன் சொல்கிறேன் செய் என்றான். அவள் சோற்றிலே விஷத்தை கலந்தாள். பிச்சாந்தேகி என்று போய் நின்றார். பிச்சை எடுத்துக்கொண்டு ராமானுஜன் நிற்கிற பொழுது அந்த சோற்றை அவள் கொண்டு வந்தாளே, ஏற்கனவே 6 வீட்டில் சோறு வாங்கி இருக்கிறார் ராமானுஜர். அந்த சோரோடு இந்த சோறும் கலந்து விடாதபடி இந்த சோற்றை அவள் தனியாக வைத்தாள் பாத்திரத்தில். ராமானுஜருக்கு அப்பொழுதே என்னடா இது, இவள் ஏன் இந்த சோற்றை தனியாக வைக்கிறாள் என்று அவளை நிமிர்ந்து பார்த்தார். அவள் கண்களிலே இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. கண்ணீர் வழிந்ததோடு அவள் கால்களிலே விழுந்து அழுதபடி தொழுது விட்டு திரும்பி உள்ளே போனாள். ஒன்றும் புரியவில்லை. ஏதோ தவறு நடந்திருக்கிறது, சந்தேகம் வந்தது அவருக்கு. அந்த சாதத்தை கொண்டு போய் காவிரி ஆற்றிலே கரைத்தார். அவர் கொண்டு போய் கரைக்கிற பொழுது கொஞ்சம் பருக்கைகள் ஆற்றங்கரையிலே விழுந்து விட்டன. பறந்து வந்த ஒரு காகம் அந்த பருக்கைகளை உண்டது. உண்ட இடத்திலே அது செத்தது. பிச்சை எடுக்கிற இடத்தில் நம் உயிரை நீக்குவதற்கு முனைந்தார்கள் என்பதற்காக 30 நாள் எதையும் உண்ணாமல் உபவாசம் இருந்தார் ராமானுஜர். பிச்சை எடுக்க வேண்டும் துறவி. இங்கே அரச கோலத்தில் இருந்தவன், சுகங்களை மட்டுமே அனுபவித்தவன், விதம் விதமான சுகங்கள் வாழ்க்கையில் எவையெல்லாம் உண்டோ அவையெல்லாம் அனுபவித்த சித்தார்த்தன் ராஜகிரகத்தின் வீதிகளிலே பிச்சை எடுத்துக் கொண்டு போகிறான். அரச லட்சணங்களோடு அற்புதம். அதாவது ராமானுஜன் ஆணழகன். ராமானுஜனுடைய அழகில் ஈடுபடாதவர்களே கிடையாது என்று சொல்வார். சித்தார்த்தன் பேரழகன், ராஜ லட்சணங்கள் நிரம்பிய ஒரு பேரழகன். இப்படி துறவு கோலம் பூண்டு இளமையில் 29 வயது அவன் துறவியாக செல்கிற பொழுது 29 வயதான ஒரு இளைஞன் அரச லட்சணங்களோடு உள்ளவன் துறவு கோலம் உண்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி தெரு தெருவாக வருகிறானே. செய்தி போய் அரசனுக்கு சேர்ந்தது. பிம்பிசாரன் அரச மாளிகையின் உப்பரிகையிலே நின்று கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறவனை பார்க்கிறான். இதுவரையில் எவனும் இப்படி இந்த மாதிரியான ஒரு கோலத்தோடு, இந்த மாதிரி ஒரு அழகோடு, இந்த மாதிரி சர்வ லட்சணங்களோடு வந்தவன் பார்த்தது கிடையாது. உடனே காவலனை அழைத்தான். அவன் பின்னாலே தொடர்ந்து போ, எங்கே போகிறான், என்ன செய்கிறான், என்னிடம் வந்து சொல் என்றான். இவன் போனான். பல இடங்களில் போய் பிச்சை எடுத்தான். வேண்டும் அளவுக்கு உணவு கிடைத்தது. அதை வாங்கி கொண்டு ஊருக்கு வெளிப்புறத்தில் பண்டவ மலை என்கிற மலையினுடைய அடிவாரத்திலே போய் உட்கார்ந்து கிழக்கு முகமாக உட்கார்ந்து சாப்பிட பார்க்கிறான். ஒரு வாய் எடுத்து வாயிலே வைத்தான். வாய் குமட்டியது, வயிறு குமட்டியது. இப்படி ஒரு சோறை அவன் சாப்பிட்டு இருப்பானா? எத்தனை விதமான சுவையான உணவுகளை நாம் இதுவரை உண்டோம். இப்படி ஒரு உணவா? வாய் குமட்டுகிறது, வயிறு குமட்டுகிறது. ஆனாலும் அவன் நினைக்கிறான், துறவியாவது என்று முடிவெடுத்து வந்திருக்கிறோம். இனி சுகங்களுக்கும் சுவைகளுக்கும் இடம் கிடையாது என்று முடிவெடுத்தான். அதை சிரமப்பட்டு அவன் உண்டு கொண்டிருக்கிறான். இந்த செய்தி போய் சேர்ந்தது. பிம்பிசாரன் அங்கிருந்து ஓடி வந்தான். வந்து பார்த்தான். உன்னை பார்த்தால் ஒரு துறவியை போல் தெரியவில்லை, பிச்சை எடுத்து உண்பவனை போல் தெரியவில்லை. நீ ஏன் இந்த கோலத்தோடு இருக்கிறாய்? இப்பொழுது சொல், துறவு கோலத்தை தூக்கி எறிந்து விட்டு வா, என்னுடைய மகத சாம்ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தருகிறேன்.
நீ ஆள பிறந்தவனடா, அரச லட்சணங்களோடு இருக்கின்ற நீ ஆள பிறந்தவன், பாதி அரசை எடுத்துக்கொள் என்றான். சித்தார்த்தன் சிரித்துக் கொண்டே சொன்னான், நானும் ஏற்கனவே அரச குலத்தில் பிறந்தவன் தான், அந்த அரசை துறந்து விட்டு வந்திருக்கிறேன். அரசே, இந்த பிச்சை கோலம்தான், இந்த துறவு கோலம்தான், இனி எனக்கு இதில் மாற்றமில்லை, நீங்கள் சென்று வரலாம் என்றான். சுத்தோதனன் பார்த்தான், இந்த திடசித்தம் இருக்கிற வரையில் உண்மையில் நீ ஒரு நாள் புத்தனாவாய். நீ புத்தனானால் முதலில் இந்த ராஜகிரகத்திலே வந்து எனக்கு நீ வழிகாட்ட வேண்டும், எனக்கு நீ அறம் போதிக்க வேண்டும் என்று சொன்னான். அதற்கு பிறகு சித்தார்த்தன் புத்தனாகிற முயற்சியை மேற்கொண்டான். இப்பொழுது பழனியப்பன் அவர்கள் வர. சித்தார்த்தன் புத்தனாவதற்கு இடையில் நிறைய சிரமங்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த சிரமங்களுக்கு பின்னாலே தான் அவன் புத்தனாக முடிகிறது. இப்பொழுது புத்தனாக சித்தார்த்தன் உருவான சூழல் முழுவதையும் விளக்குவதற்கு நேரம் இல்லை. எனவே மிகச் சுருக்கமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராஜகிரகத்திலே அவன் பிச்சை எடுத்து அதற்கு பிறகு அவன் உருவேலாவுக்கு போகிறான். உருவேலாவுக்கு போவதற்கு முன்பு மிகப்பெரிய ஞானிகள் என்று அந்த காலத்தில் போற்றப்பட்டவர்களிடமெல்லாம் சென்று யோகம் பயின்று கொள்வதற்கு முனைகிறான். அதிலெல்லாம் அவனுக்கு நிறைவு வரவில்லை. நிறைவடையாத நிலையில் தானே முயன்று பார்ப்பது என்று முடிவெடுக்கிறான். கடுமையாக தவம் இருந்தால் நாம் புத்தனாக முடியுமோ என்று கருதி மிக கடுமையான தவத்தில் ஈடுபடுகிறான். இந்த உருவேலா கிராமத்தில் ஒரு சோலைக்கு நடுவிலே போய் உட்கார்ந்து கொண்டு முதலில் உணவு தேவைப்படுகிற பொழுது, பசி எடுக்கிற பொழுது பிச்சை பாத்திரம் ஏந்தி உருவேலா கிராமத்திற்குள்ளே நுழைந்து மக்களிடம் பிச்சை எடுத்து வந்து சில நாள் உண்கிறான். அதற்கு பிறகு புத்தனாவதற்கு இது கூட தடை என்று கருதி பிச்சை பாத்திரத்தோடு செல்லாமல், உணவுக்காக போகாமல், இயற்கையில் கிடைக்கக்கூடிய பழங்களை உண்டுவிட்டு இருக்கிற இடத்தில் நாம் தவம் இருக்க வேண்டும் என்று கருதுகிறான். எனவே அந்த சோலைக்குள்ளே கிடைக்கக்கூடிய பழங்களை உண்டு பசியாறுகிறான். அதற்கு பிறகு இன்னும் ஒருபடி மேலே கடுமையாக போக வேண்டும் என்று கருதி பழம் இருக்கும் இடமெல்லாம் செல்லாமல், நாம் இருக்கும் இடத்தில் ஏதாவது பழம் உதிர்ந்து கிடந்தால் அவற்றை மட்டுமே உண்டுவிட்டு பசியாறுவது என்று முடிவெடுக்கிறான். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் என்று பட்டினத்தார் சொன்னது அதுதான் துறவினுடைய உச்சம். எனவே இருக்கிற இடத்தில் ஏதாவது பழம் உதிர்ந்தால் அந்த பழத்தை உண்டு பசியாறுகிறான். அதற்கு பிறகு எந்த உணவும் கொள்வதில்லை என்று முடிவெடுக்கிறான். உணவே கொள்ளாமல் மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டு காது வழியாகவும், கண் வழியாகவும், செவி வழியாகவும், வாய் வழியாகவும் காற்று வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி தவத்தினுடைய உக்கிர நிலைக்கு போய் நிற்கிறான். அதனுடைய முடிவு அந்த அரச கம்பீரத்துடன் இருந்த அழகான சரீரம் சிதைந்து உள்ளே இருக்கக்கூடிய முதுகு தண்டு வெளியே தெரிகிறார் போன்ற நிலை வந்து, தேகம் சுருங்கி கண் பஞ்சடைந்து, ஒரு 90-100 வயது கடந்த நிலையில் ஒரு மனித உடல் எப்படி இருக்குமோ அதைவிட மோசமான நிலை அடைந்து மலம் கழிப்பதற்கு எழுந்து நிற்க கூட முடியாத அளவுக்கு அந்த உடல் முடிந்து விடுகிறது. ஆனால் புத்தனாக மட்டும் ஆகவில்லை. இவ்வளவு கடுமையாக முயற்சி மேற்கொண்டு புத்தனாகாமலேயே செத்து விடுவோமோ என்று சிந்திக்கிறான். இந்த முறை தவறு என்று அவனுக்கு தோன்றுகிறது. சித்திரத்தை வரைய வேண்டும் என்றால் சுவர் இருக்க வேண்டும். அதனால்தான் உடலை ஓம்ப வேண்டும் என்று திருமூலர் திரும்ப திரும்ப சொல்கிறார். உடல் வளர்த்தோரே உயிர் வளர்த்தோர் என்றார். எனவே இந்த உடல் தேவை என்று நினைக்கிற பொழுது கொஞ்சம் உணவை மீண்டும் பிச்சையாக பெற்று உண்பதற்கு முயல்கிறான். இவனுடைய கடுமையான தவத்தை பார்த்து ஈடுபாடு கொண்டு 5 துறவிகள் இவனுக்கு சீடர்களாக வந்து சேருகிறார்கள். அந்த 5 துறவிகள் எப்படி வந்தார்கள் என்பது தனிக்கதை. இந்த 5 துறவிகள் சீடர்களாக வந்து சேர்ந்து இவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஆனால் இந்த துறவு நிலையிலே இருந்து விடுபட்டு மீண்டும் பிச்சை ஏற்க போகிற போது இவன் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த துறவு நிலையில் நிற்பவன் இல்லை என்று கருதி அவனை கைவிட்டு விட்டு விலகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு
கொஞ்சம் உணவு உண்டு, தன் உடலில் உயிர் தங்குகிற அளவுக்கு உணவை ஏற்றுக்கொண்டு தவம் இருக்கிறான். ஒரு நாள் ஞானம் கனிகிறது. போதி மரத்தடியில், போதி மரம் என்றால் நண்பர்களே அது அரச மரம். போதம் என்றால் ஞானம் என்று பொருள், புத்தம் என்றால் ஞானம் என்று பொருள். போதம் பெற்றவன் புத்தம், ஞானம் என்று பொருள். எனவே போதி மரத்தடியில் அவன் புத்தனானான். அவனுக்குள்ளே அதுவரை இருந்த மாயத்திரை விலகியது. இந்த உலகத்தினுடைய மனித இனத்தினுடைய அத்தனை துன்பங்களுக்கும் ஆணிவேர் எது என்பது தெற்றென அவன் முன்னாலே வந்து தரிசனம் தந்தது. அதுதான் துன்பம். நண்பர்களே, அதற்கு பிறகு அவன் இந்த உலக மக்களுக்கு கொடுத்த செய்திதான் ஆரிய சத்தியங்கள் என்று அதற்கு பெயர். ஆரிய சத்தியங்கள். ஆரிய சத்தியங்கள் எவை? துக்கம் 1, துக்கத்தின் காரணம் 2, துக்க தடுப்பு 3, துக்க தடுப்புக்கான வழி 4. இந்த உலகம் முழுவதும் துன்பமயமாகவே தெரிகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், தூக்கமில்லாமல் தவிப்பவர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார். தூக்கமில்லாமல் தவிக்கக்கூடியவர்களில் 99 விழுக்காடு மனிதர்கள் மனக்கவலையினாலேதான் தூங்குவது கிடையாது. 1 விழுக்காடு மனிதர்கள் தான் உடல் உபாதையினாலே தூங்காமல் இருக்கிறார். 99 விழுக்காடு மனிதர்கள் மனக்கவலையினால், துன்பத்தினால் தூக்கமில்லாமல் இருக்கிறார். எனவே இந்த கவலைதான் மனித வாழ்க்கை என்பது இரவும் பகலும் இணைந்தார் போல் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான். இதை புத்தன் சிந்திக்கிறான். இந்த வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன். புறநானூற்றில் ஒரு அழகான பாடல். நண்பர்களே, சங்க இலக்கியத்தை பற்றியெல்லாம் இப்பொழுது யாரும் பேசுவதில்லை என்பது எனக்குள்ள குறை. தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படியெல்லாம் சிந்தித்தான் என்பதை நீங்கள் புறநானூற்றை புரட்டி பார்த்தால் தான் தெரியும். அதில் ஒரு அழகான பாடல். ஒரு வீதி, அந்த வீதியில் வீடுகள் இருக்கின்றன. ஒரு வீதியில் ஒரு வீட்டின் வாசலில் புலம்பல் சத்தம் கேட்கிறது, இழவு விழுந்திருக்கிறது. அங்கே இருப்போர் அத்துணை பேரும் மார்பிலும் முகத்திலும் அரைந்தபடி ஒப்பாரி வைத்து அழுகிற அவல குரல் வெளியே கேட்கிறது. அதே வீதியில் கொஞ்ச தூரம் நடந்தால் இன்னொரு வீட்டில் மங்களவாத்தியம் முழங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே திருமணம் நடக்கிறது. மனித வாழ்க்கை என்பது என்ன என்பதை அவன் காட்டுகிறான். மனித வாழ்க்கை இதுதான். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். என்ன பாடல் அது! ஓர் இல் நெய்தல் கரங்க, ஒரு இடத்தில் பிரிவு. உலகத்தை விட்டு ஒரு உயிர் போய்விட்டது. அந்த பிரிவுக்காக ஒரு வீடு அழுது கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்தில் ஒரு உயிர் பிறப்பதற்கு 2 உயிர்கள் இணைகின்றன. அங்கே மங்களம் நிகழ்கிறது. ஒரு உயிர் பிரிந்ததற்காக ஒப்பாரி ஒரு பக்கம், ஒரு உயிர் உருவாவதற்காக 2 உயிர் இணைகின்ற மங்கள சூழல் மறுபக்கம். இதுதான் வாழ்க்கை என்றால், ஒரு பக்கம் ஒப்பாரியும் இன்னொரு பக்கம் ஓகையும் தான் வாழ்க்கை என்றால், அப்படி இருவேறு நிலைகளை உருவாக்கினானே கடவுள். அவன் யார் தெரியுமா? படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். பண்பு கெட்ட பாவி அவன். அவன் பண்புள்ளவனாக இருந்தால் அத்துணை பேர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் அல்லவா வர வேண்டும்? இப்படி ஒரு பக்கம் சுகமும் மறுபக்கம் சோகமுமாக உலகத்தை படைத்திருக்கிறானே பண்பிலாளன் என்று சபித்து விட்டு அந்த கவிஞன் சொல்கிற அடுத்த 2 வரிதான் முக்கியம். இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. இந்த உலகம் என்பது இன்பமயமானது அல்ல. இன்னாதம்ம இவ்வுலகம் துன்பமயமானது. உலகம் துன்பமயமானது என்பதற்காக துக்கசாகரத்தில் மூழ்கி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கலாகாது. நாம் அடுத்த வரியில் என்ன சொல்கிறான் கவிஞன்? இன்னாதம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. இந்த உலகம் துன்பம் நிறைந்ததுதான். ஆனாலும் துன்பம் சூழ்ந்த இந்த உலகத்தில் இன்பமாக வாழ்வது எப்படி என்று மனிதன் கண்டு அப்படி வாழ வேண்டும் என்று முடிக்கிறான். எனவே இன்பமும் துன்பமும் இருப்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை புத்தன் பார்த்தான்.
சரி, இந்த துக்கங்களுக்கு எது காரணம் என்று பார்த்தான். துக்கங்களுக்கு எது காரணம்? துக்கம் இருக்கிறது தெரிகிறது. இந்த துக்கத்திற்கு எது காரணம்? அந்த காரணத்தை எப்படி தடுப்பது? தடுப்பதற்கு எது வழி? இதுதான் புத்தன் இந்த மண்ணுக்கு கொடுத்த செய்தி. அவன் என்ன சொல்கிறான்? ஆசைதான் துக்கத்தின் காரணம், கோரிக்கை என்று சொல்கிறான். கோரிக்கை தான் எல்லா துக்கங்களுக்கும் காரணம். எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும் என்று ஆசை. புத்தன் சொல்கிறான், எவ்வளவு பெரியது கடல், கடல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதற்குள்ளே அமைதி என்பதே கிடையாது. அலை அடித்துக் கொண்டே இருக்கிறது. அவ்வளவு விரிந்து பறந்து கிடக்கிற கடலில் அமைதி கிடையாது. எத்தனையோ இன்பங்கள் இந்த மண்ணில் இருக்கின்றன, ஆனாலும் மனிதனுக்கு நிறைவு கிடையாது. மனித மனத்திற்கு நிறைவில்லை, ஆசை கூர் அளவில்லை. அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். உலகம் முழுவதையும் ஆளுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் ஐயோ அந்த கடல் மீது நான் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமே என்ற கவலை வருமா மனிதனுக்கு? இது தாய்மானார் சொன்னது. பாடல் முழுவதுமே அற்புதம். எனவே ஆசைதான் அனைத்துக்கும் காரணம். நான் இந்த 1330 திருக்குறளிலும் எனக்கு ரொம்ப பிடித்த குறள், இதை விட பிலாசபி எவனும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் துன்பமற்று வாழ்வதற்கான வழியை எவனும் சொல்ல முடியாது. ஒரு குறள் சொல்கிறான், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எதை விட்டு நீ விலகுகிறாயோ அவற்றின் மூலம் வருகிற துன்பங்களில் இருந்தும் நீ விலகிச் செல்கிறாய். எதை தேடி நீ செல்கிறாயோ அவற்றின் மூலம் வருகிற துயரங்களையும் நீ கோடி கோடியாக குவித்துக் கொள்கிறாய். அதுதான் முக்கியம். எனவே முழுவதுமாக பற்றறுத்து துறவியாக வேண்டும் என்று புத்தம் பேசவில்லை. புத்தனை பற்றி ஏற்கனவே சொன்னேன், நடுப்பாதை என்றேன், மிடில் பாத். என்ன தெரியுமா? இப்பொழுது அவன் அனுபவத்தில் சிற்றின்பத்திலேயே மூழ்கி கிடந்தான். புத்தனாகவில்லை. கடுமையாக தன்னை வருத்தி துறவு பூண்டான், மெய்த்தவம் பூண்டான். புத்தனாகவில்லை. கொஞ்சம் உடலை பேணுவதற்கு சோற்றையும் உண்டு சிந்தனையை செலுத்திய பிறகுதான் சித்தார்த்தன் புத்தனானான். எனவே உலகத்திற்கு அவன் சொல்கிறான், சிற்றின்பங்களிலேயே முழுமையாக மூழ்கி விடாதே, இன்பம் 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 என்று தேடிக்கொண்டிருக்காதே. அதே நேரத்தில் இந்த இன்பங்களே வேண்டாம் என்று முற்றாக மறுதளித்து விட்டு தன்னை வருத்தி கொள்ளுகிற துறவு நிலைக்கும் போய்விடார். எல்லா நிலையிலும் வருத்தி கொள்ளாதே, இடையிலே ஒரு பாதை. அது என்ன பாதை? அளவான சுகங்களும் அளவான ஆசைகளும் உள்ளவனாக வாழ்வது. எனவே புத்தம் என்பது ஒப்பாரி வைக்கிற ஒரு சமயம் இல்லை. புத்தம் என்பது மனிதன் இன்பமாக இருப்பதற்கு வழி சொல்லுகிற சமயம். என்ன அவன் சொல்கிறான்? எப்பொழுது உனக்கு நிர்வாணம் கிடைக்கும்? நிர்வாணம் என்று சொன்னால் தமிழில் அணைதல் என்று பொருள். நிர்வாணம் என்றால் அணைதல். எப்பொழுது நிர்வாணம் கிடைக்கும்? கோரிக்கைகள் அனைத்தும் இல்லாத போது நிர்வாணம் உனக்கு கிடைக்கும். அலெக்சாண்டர் போப் சொல்கிறான், blessed is he who expects nothing, for he shall never be disappointed. எவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியுமா? எதையும் எதிர்பாராதவன். ஏன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியுமா? எதையும் எதிர்பாராததால் ஏமாற்றமே இல்லாதவன். எதிர்பார்த்தால் ஏமாற்றம் இருக்கும். ஏமாற்றம் வந்தால் இதயம் வலிக்கும். இதயம் வலித்தால் ரணமாகி போகும். எனவே எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? கோரிக்கை, ஆசை. எனவே இந்த ஆசைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடாது. அணைதல், நிர்வாணம் எப்பொழுது கிடைக்கும்? அவன் சொல்கிறான், எண்ணெயும் திரியும் இருக்கிற வரையில் தான் விளக்கு எரியும். எண்ணெய் முழுவதுமாக போய் திரி முழுவதுமாக கருகுகிற நிலையில் விளக்கு அணைந்துவிடும். ஆசைகளும் அதன் சார்பான கோரிக்கைகளும் உன் உள்ளத்திற்குள்ளே இருக்கிற வரையில் பாப நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த ஆசையும் கோரிக்கையும் அணைகிற போதுதான் நிர்வாணம் சித்திக்கும். விறகு இருக்கிறதே, இந்த விறகு இருக்கிற வரையில் தீ இருக்கும். விறகு முடிந்ததும் தீ முடிந்து போகும். மனதிற்குள்ளே இருக்கிற காமம், குரோதம், லோபம், மார்ச்சரியம் போன்ற இந்த விறகு அணைய வேண்டும். இன்னொன்று சொல்கிறான், உற்பத்தி அழிவு. இதுதான் நான் விரைவாக சொல்லி முடிக்கிறேன்.
நாம் ஒன்றை அழிவு என்று பார்க்கிற பொழுது புத்தன் புதிதாக யோசித்து அது அழிவு அல்ல உற்பத்தி என்று சொல்கிறான். நண்பர்களே, விறகு கட்டை எரிந்து முடிந்து விட்டது, விறகு கட்டை கரிந்து விட்டது, விறகு அழிந்து விட்டது என்று நாம் சொல்கிறோம். புத்தன் என்ன சொல்கிறான்? விறகு கட்டை கரிந்து விறகு அழிந்து விட்டது என்று சொல்லாதே, அந்த அழிவிலேதான் புதிதாய் நெருப்பு, கரியும் சாம்பலும் உற்பத்தியாகி இருக்கின்றன. ஒவ்வொரு அழிவிலும் ஒரு உற்பத்தி இருக்கிறது. அதனால் அழிவுக்காக நீ அழாதே. மரணத்தோடு உன் வாழ்க்கை முடிவது கிடையாது. ரொம்ப அற்புதமாக ஒரு சிந்தி கவிஞன் சொல்கிறான், வாஸ்வானி என்கிற ஒரு சிந்தி கவிஞன் சொல்கிறான், இன் லைஃப் இஸ் ஹிடன் த ட்ரீம் ஆஃப் டெத் என்று. இன் லைஃப் இஸ் ஹிடன் த ட்ரீம் ஆஃப் டெத். மரணத்தின் கனவு உன் வாழ்வில் மறைந்திருக்கிறது. அதே மாதிரிதான் உன் வாழ்வில் மரணம் மறைந்திருக்கிறது. மரணத்திற்கு பின்னாலும் ஒரு வாழ்வு வாசல் திறக்கிறது. அதுதான் வாழ்க்கை பிரவாகம். இந்த வாழ்க்கை பிரவாகத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சுற்றி கொண்டேதான் இருப்பீர்கள். புத்தனாக முடியாது, நிர்வாணம் கிடைக்காது. எதுவரையில்? கோரிக்கைகளும் ஆசைகளும் இருக்கிற வரையில் உங்களுக்கு நிர்வாணம் கிடையாது. அப்படியானால் எப்பொழுது நிர்வாணம் வரும்? கோரிக்கைகளும் ஆசைகளும் இல்லாத போது. கோரிக்கைகளும் ஆசைகளும் ஒரு பிறவிக்குள்ளாகவே முற்றாக முடித்துவிட முடியுமானா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாம் குறைத்துக் கொண்டு வர வேண்டும். எனவே பிறவி பெருங்கடலில் நீந்திக் கொண்டே வருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அவற்றை குறைத்துக் கொண்டே வந்து ஒரு நாள் அது முற்றாக அணையும். அணைகிற பொழுது நிர்வாணம் சித்திக்கும். அப்படியானால் வாழ்க்கையை நீ ஒழுங்காக வாழ். இதுதான் திரும்ப திரும்ப சொல்வது, ஒழுக்க வாழ்க்கை. 8 வழிகளில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த 8-fold path, 8 வகை மார்க்கம். என்ன அது? சரியான பார்வை, சரியான சங்கற்பம், சரியான சொல், சரியான செயல், சரியான வாழும் வழி, சரியான முயற்சி, சரியான நினைவு, சரியான மோனநிலை. இந்த 8ம் நீங்கள் அடைய வேண்டும். உடலின் மூலமாக வருகின்ற பாவங்கள் என்ன? புத்தன் பட்டியல் போட்டு சொல்கிறான். கூடாது என்கிறானே. வாய் மூலமாக பேசுகிறோமே, நாக்கு 4 பாவம் செய்கிறது. முதல் பாவம் பொய். பொய் பேசுவது ஒரு பாவம். அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். 2வது பாவம் புறங்கூறுதல், அடுத்தவரை குறை கூறுவது. ஒரு அறிஞன் அழகாக சொன்னான், அடுத்தவரை குறை கூறுவது என்பது உன் வீட்டு புறாவை அனுப்பி வைப்பது போல என்றான். உன் வீட்டு புறாவை தூக்கி அனுப்பி பறக்க விட்டாலும் அது திரும்ப உன்னிடம்தான் வந்து உட்காரும். அடுத்தவனை பற்றி நீ குறை எதுவும் கூறினாலும் அந்த குறை அப்படியே சுற்றி கொண்டு உன்னிடமே வந்து சேரும். எனவே குறை கூறாதே. பொய் சொல்வது ஒரு பாவம், புறங்கூறுதல் ஒரு பாவம், கடும் சொற்களை கையாள்வது ஒரு பாவம். குர்ஆனில் அழகாக சொல்கிறது, குர்ஆன், திருக்குர்ஆன், இனிய சொல்லே ஒரு தர்மம் தான். தானம் வழங்குவது, பணம் வழங்குவது தர்மம் அல்ல. இனிய சொல் சொன்னால் போதும். இனிய சொல்லே ஒரு தர்மம் தான். எனவே கடும் சொற்களை பேசுவது ஒரு பாவம். கடைசி பாவம் என்ன தெரியுமா? அதைத்தான் நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறோம். பயனற்ற சொற்களை பேசிக் கொண்டிருப்பது. தேவையே இல்லை. நானே சில நேரத்தில் நான் என்னையே அந்நியப்படுத்திக் கொண்டு நான் பேசியதையே கூட சில நேரத்தில் யோசிப்பேன், இது தேவைதானா? இப்பொழுது இங்கே பேசுவதல்ல. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வழியில் யாரோ ஒருவனிடம் தேவையற்று பேசிக் கொண்டிருக்கிறான். பயனில சொல் பேசுகிறான். பயனில சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடியனல் என்று வள்ளுவன் பேசுகிறான். பயனில சொல்லாமை அதிகாரமே வைத்திருக்கிறான். பயனில பேசக்கூடாது. எனவே இந்த நாள், அதற்கு புத்தன் அழகாக சொல்கிறான், பயனற்ற சொற்களை பேசித்தான் ஆக வேண்டும், வேறொன்றும் புதிதாக பேசுவதற்கு இல்லை. பயனற்ற சொற்களை பேசாமல் இருப்பதற்கு என்ன வழி? மௌனமாக இரு. மௌனம். அதற்கு அவன் கொடுக்கிற அடைமொழி ஆரிய மௌனம். பயனற்ற சொற்களை பேசுவதை விட நீ மௌனமாக இருந்தால் அந்த மௌனம் தானடா ஆரிய மௌனம், உன்னை உயர்த்துகிற மௌனம் என்று சொல்கிறான். எனவே இப்படி 4 பாவங்களை வாய் வழியாக செய்யக்கூடாது என்றான். முடியாதா நம்மால்?
இந்த உடம்பு வழியாக செய்யக்கூடிய பாவம் என்ன? களவு, திருடுகிறோம், கொலை, விபச்சாரம். இந்த மூன்றும் உடம்பு வழியாக செய்கிறோம். இந்த உடம்பு வழியாக செய்யக்கூடிய இந்த பாவங்களிலே இருந்து நீ விடுபட்டு நிற்க வேண்டும். எண்ணத்தின் மூலம், மனத்தின் மூலமாக, மனம், மொழி, மெய் மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். மனத்தின் மூலம் செய்கிற பாவம் என்ன? கோபம், குரோதம், துவேஷம், பொறாமை, நல்லவற்றை சிந்திக்காத சூழல், இவையெல்லாம் மனம் செய்கிற பாவம். புத்தனை விட கோபத்தை இல்லாமல் வைப்பதற்கு சொன்ன எவனும் கிடையாது. ஒன்று சொல்கிறேன், புத்தனானான். அவன் புத்தனானதும் முதலில் சித்தார்த்தன் புத்தனாகி சாரநாத்திலே போய் நின்று கொண்டு அவன் முதல் தர்மோபதேசம் செய்தான். அதனால்தான் சாரநாத் தூண் உங்களுக்கு இன்றைக்கு இந்தியாவினுடைய தேசிய சின்னமாக இருக்கிறது. அங்கே நின்று கொண்டு அவன் முதல் உபதேசம் செய்தான். யாருக்கு தெரியுமா? இப்படி ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு முன்னாலே அல்ல, கோடானு கோடி மக்கள் பின்பற்றி அந்த மகத்தான சமயம் தொடங்குகிற பொழுது அவன் முதலில் இவனை விட்டு விலகிச் சென்றார்களே, அவர்கள் மீண்டும் இவனுடைய பெருமை அறிந்து வந்து நின்றார்கள். அந்த 5 சன்னியாசிகளுக்கு முன்னாலேதான் அவன் முதல் தர்மோபதேசம் செய்தான். அதற்கு பிறகு 60 பேர் சேர்ந்தார்கள். இந்த 60 பேர்களை வைத்துக் கொண்டு புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இது ஒரு அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். நன்றாக சிந்திக்க வேண்டும். புத்தம் சரணம் கச்சாமி. புத்தம் யார்? தலைவன். தலைவனுக்கு நான் அடைக்கலம். கச்சாமி என்றால் அடைக்கலமாகிறேன். சரணம் கச்சாமி என்றால் அடைக்கலம். புத்தம் சரணம் கச்சாமி, புத்தனுக்கு நான் அடைக்கலம். ஒரு அரசியல் கட்சியில் எப்படி இருக்க வேண்டும்? தலைவனுக்கு நான் அடைக்கலம். சரி, வெறும் தலைவனுக்கு மட்டும் அடைக்கலமாக இருந்தால் அந்த கட்சி உருப்படுமா? அடுத்து சொல்கிறான், சங்கம் சரணம் கச்சாமி. அவர்தான் தலைவர், அவர் ஒருவர்தான் தலைவர், திரும்பி பார்த்தால் அவர் நிழலை தவிர வேறு யாரும் கிடையாது என்றால் அதற்கு கட்சி என்று பெயரா? அப்படி பல கட்சிகள் நாட்டில் இருக்கின்றன. ஆனால் இவன் என்ன சொல்றான்? புத்தம் மட்டும் போதாது, புத்தத்துக்கு அடுத்து என்ன? தம்மம் சங்கம். சங்கம் என்றால் கூட்டம். ஒரு தலைவன் தேவை, அந்த தலைவனுக்கென்று ஒரு கூட்டம் தேவை. தலைவன் இருக்கிறான், கூட்டம் இருக்கிறது, அது அரசியல் கட்சியா? அதனால் மக்களுக்கு நன்மையா? புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, இது 2 தான் இப்பொழுது இருக்கிறது. தம்மம் சரணம் கச்சாமி இல்லை. தம்மம் என்றால் தர்மம், தர்மம் என்றால் கொள்கை. தலைவன் இருக்கிறான், கூட்டம் இருக்கிறது, கொள்கையை காண. இந்த மூன்றும் இருந்தால்தான் அது மக்களுடைய நலன் சார்ந்து செல்லும் என்பதனால் அவன் இதை 3 கோஷமாக கொடுத்தான். அதற்கு பிறகு அனைவரையும் அழைத்தான். புத்தன் சொன்னது எப்படி ஒரு கொள்கை பரவ வேண்டும் என்று. 60 பேர் பிக்குகளானார்கள், பிட்சுகள், புத்த பிட்சுகளானார்கள். அவர்களுக்கு இவன் துறவு கொடுத்தான், சந்நியாசம் கொடுத்தான். கொடுத்த பிறகு 60 பேர் சொன்னார், இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சேர்ந்து செல்லாதீர். அதான் வழங்கியது. ஒரு கொள்கை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்றால் சேர்ந்து செல்லாதீர், தனித்தனியாக சென்று மக்களை சந்தித்து கொள்கைகளை சொல்லுங்கள். 60 பேரும் தனித்தனியாக செல்லுங்கள். நானும் உருவேலா சேனானி கிராமத்திற்கு இதோ தனியாக புறப்படுகிறேன் என்றான். இப்பொழுது தலைவன் போனால் தலைவனுக்கு பின்னாலே ஒரு பரிவாரமே வர வேண்டும். தனியாக புறப்பட்டான் அவன். அப்பொழுது ஒரு புத்த பிட்சு தீட்சை பெற்ற பிறகு, நான் புத்த ஞானம் பெற்றுவிட்டேனா, அடுத்தவனுக்கு புத்த ஞானம் வழங்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவன் ஆகிவிட்டேனா என்று புத்தரை கேட்டான். உடனே புத்தர் சொன்னார், நண்பனே, உண்மையிலேயே நீ புத்த ஞானம் பெற்றுவிட்டாயா என்ற சோதனை இப்பொழுதுதான் நடக்கப் போகிறது. நீ புறப்படுவதற்கு முன் இப்பொழுதுதான் நடக்கப் போகிறது. என்னையா சோதனை? ஒன்றுமில்லை, நான் கேட்கின்ற கேள்விக்கு நீ பதில் சொல். இப்பொழுது நம்முடைய புத்த மதத்தினுடைய கொள்கைகளை சொல்வதற்கு நீ புறப்படுகிறாய். எங்கே நீ புறப்படுகிறாய் என்று கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஸ்வர்ணா பகுதிக்கு போகிறேன் ஐயா, சூர்ணா பகுதிக்கு போகிறேன். சரி, அங்கே போகிறாய். அங்கே போனால் உன்னுடைய கொள்கைகளை அவர்களுக்கு முன்னாலே எடுத்து சொல்லுகிற பொழுது அவர்கள் உன்னை ஏசி பேசினால் நீ என்ன செய்வாய்? உன்னை வசை மாறி பொழிகிறார், என்ன செய்வாய்? சொன்னான், அவர்கள் நல்லவர்கள்,
ஐயா, நீங்கள் அத்துணை பேரும் நல்லவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். நீங்கள் ஒரு ஆயுதம் எடுத்து என்னை தாக்காமல் வெறும் வார்த்தைகளாலே மட்டும் தாக்கினீர்களே, எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்று நான் பாராட்டுவேன் ஐயா. சந்தோஷம். சரி, அவர்கள் ஆயுதம் எடுத்து தாக்கிவிட்டால் அவர்கள் இன்னும் மிக நல்லவர்கள் என்று சொல்வேன். எப்படி சொல்வாய்? என்றோ எனக்கு கிடைக்க வேண்டிய முக்தியை இன்றே நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்களே, உங்கள் அருளால் இன்றே நான் இந்த உடலை விட்டு செல்லக்கூடிய வழியை செய்து விட்டீர்களே, நீங்கள் மிக நல்லவர் என்று சொல்வேன். ஞானம் கனிந்து விட்டது, போய் வா என்றார். முக்கியமானது என்ன? கோபம்தான் ஒரு மனிதன் ஞானம் பெறுவதற்கு மிகப்பெரிய தடை. எனவே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுக்கத்தை செதுக்கி அந்த உபதேசங்களை வளர்த்தார். நிறைய சொல்ல வேண்டிய செய்தி இருந்தாலும் இறுதியாக சொல்கிறேன். இப்பொழுது உள்ள எல்லா சம்பவங்களும் ஏற்கனவே இந்த நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பவைதான். புத்தனுடைய செல்வாக்கு வளரத் தொடங்கியது. எங்கு பார்த்தாலும் புத்த மதம் பெருகியது. வைதீக மதம் கொஞ்சம் கொஞ்சமாக சீனிக்க தொடங்கியது. வைதீக மதத்திலே இருந்தவர்கள் பார்த்தார்கள், புத்தனுடைய ஒழுக்கம், புத்தனுடைய மிகப்பெரிய சொத்து எது? புத்தனுடைய ஒழுக்கம். எவனும் குறை சொல்ல முடியாத களங்கமற்ற ஒழுக்கம். பார்த்தார்கள் மாற்று சமயத்தை சார்ந்தவர்கள், இவன் ஒழுக்கத்திற்கு நாம் உலை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். தேஜவனத்தில் அவன் இருக்கிற பொழுது ஒரு அழகான பெண்ணை அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் சமயிகள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த பெண்ணுடைய பெயர் சிஞ்சா மாணவிகை. சிஞ்சா மாணவிகை என்ற ஒரு பேரழகி. அவளை பிடித்து, நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய மதம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறது. அவன் எங்கு பார்த்தாலும் செல்வாக்கோடு இருக்கிறான். அவனுடைய ஒழுக்கமும் சீலமும் போற்றப்படுகின்றன. நீ ஒன்று செய், அவனோடு உனக்கு உறவு இருக்கிறார் போல் உலகம் பேச வேண்டும். அதற்கு நீ என்ன செய்வாயோ செய் என்று அனுப்பினார். அவள் எல்லாரும் பார்க்கிற பொழுது புத்தன் இருக்கிற ஆசிரமத்துக்குள்ளே நுழைவாள். அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பாள். புத்தன் தனியாக இருக்கிற பொழுது போய் உட்கார்வாள். இரவு நேரத்தில் மற்றவர்கள் பார்க்கிறார் போல் போய் கதவை மூடுவாள். இப்படி புத்தனுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருப்பது போல ஊர் பேச வேண்டும் என்ற சூழலை உருவாக்குகிறாள். ஊருக்கு சொல்லவா வேண்டும்? ஊர் உடனே பேசத் தொடங்கிவிட்டது. மாலை எடுத்த கைகளினால் மண்ணை எடுக்க அச்சமுறார் என்றான் கண்ணதாசன். ஆஹா, இன்றைக்கு நமக்கு இவர்களெல்லாம் மாலை போடுகிறார்களே என்று மகிழ்கிற போது, இதே மாலை போட்டவன் தான் மண் எடுத்து வீச போகிறான், அதற்கும் ஒரு காலம் வரும் என்பதை கண்ணதாசன் சொன்னான். மனித கூட்டம் அப்படி. எனவே உடனே ஊரும் அலர்த்தூற்ற தொடங்கியது. புத்தன் காதிலும் அது வந்து விழுந்தது. புத்தன் கவலைப்படவே இல்லை. சுத்தமானவன் சித்தம் இவற்றுக்கெல்லாம் சஞ்சலமுறாது, கவலைப்படவில்லை. ஒரு நாள் இது போன்று மக்களுக்கு முன்னாலே புத்தன் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவள் வந்து நின்றாள். அந்த சிஞ்சா மாணவிகை ஒரு 9 மாத கர்ப்பிணி மாதிரி வயிறு பெருத்த நிலையிலே வந்து நின்றாள். நின்றவள் எழுந்து சொன்னாள், போதும் நீ சீலம் பேசியது, முதலில் என் வாழ்க்கைக்கு வழி சொல் என்றாள். புத்தன் பார்த்தான். என்னம்மா உனக்கு சொல்ல வேண்டும்? நீ கொடுத்த பரிசு என் வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம் இருவருக்கும் இடையே இருந்த கள்ள உறவு இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டது. இதோ பார், 9 மாதம் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன் பிள்ளையை, இதற்கு என்ன சொல்கிறாய் நீ என்றான். புத்தன் ஒரே வார்த்தை சொன்னான், உன் வயிறு பிள்ளை சுமக்கிறதா இல்லையா என்பது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் தாயே. அது சுமக்கவில்லை என்று அவளுக்கு தெரியும். இவன் சேரவில்லை என்பது இவனுக்கு தெரியும். ஊருக்கு தெரியாது. உனக்கும் எனக்கும் தான் தெரியும் தாயே. அவள் ஒன்றும் சொல்லவில்லை. சுற்றி இருப்பவர் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு அறிவில் சிறந்த பெருமாட்டி மட்டும் எழுந்தாள். எழுந்து அந்த பெண்ணிடம் போனாள். நீ உண்மையிலேயே கர்ப்பிணியா என்றாள். ஆமாம், என்ன சந்தேகம், என் வயிற்றை பார் என்றார். ஒரு நிமிடம் அவளை பார்த்து விட்டு அவளுடைய வயிற்றை இறுக்கி கட்டியிருந்த அந்த சேலை பகுதி பிடித்து இழுத்தாள். உள்ளே வைத்திருந்த ஒரு பெரிய மரக்கட்டை பொத்தென்று கீழே விழுந்தது. எல்லாரும் சொன்னார்கள், இவள் ஒரு வேடதாரி என்பதை நீ எப்படி கண்டுபிடித்தாய்? அனுபவமும் அறிவும் வந்தால் தானாக கண்டுபிடிக்கலாம். ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணி என்றால் வயிறு மட்டுமா வீங்கும்? அவளுடைய உடல் தளர்ந்திருக்க வேண்டாமா? அவளுடைய அங்கம் முழுவதுமே அவள் நிறை மாத கர்ப்பிணி என்ற தோற்றம் காட்ட வேண்டாமா? வெறும் வயிறு மட்டும் தான் இங்கே பெருத்திருக்கிறது. மற்றபடி பார்த்தால்
எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் நின்றால் ஐயம் வந்தது செய்தேன் என்றார். எல்லாரும் கேட்டார்கள், புத்தனே ஏன் நீ இது சத்தமிட்டு சொல்லவில்லை நான் குற்றவாளி இல்லை என்று? குற்றம் செய்யாதவன் சத்தமிட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை ஒரு நாள் உலகத்துக்கு தெரிவில்லை. சூழல் புரிகிறது என்று நினைக்கிறேன். குற்றம் செய்யாதவன் சத்தமிட வேண்டியதில்லை. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். பைபிளில் ரொம்ப அற்புதமான வரி, எனக்கு பிடித்த வரி, மலை மீதுள்ள பட்டணம் மறைந்திருக்க முடியாது. உலகத்தில் எல்லாரையும் நீங்கள் ஏமாற்றிவிட்டு ஒரு தவறை செய்து விடலாம் என்று நினைக்காது. மலை மீதுள்ள பட்டணம் மறைந்திருக்க முடியாது. இப்படி ஒன்று நடந்தது. அதற்கு பிறகு இன்னும் சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று பிற சமயத்தவர்கள் முடிவெடுத்து சுந்தரி என்ற ஒரு பெண்ணை அவரிடம் அனுப்பி வைத்தார். அவளும் எல்லாரும் பார்ப்பது போல் வருவாள் போவாள், இவருக்கும் அவளுக்கும் ஒரு உறவு இருப்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்கினாள். உருவாக்கிய பிறகு அவள் இந்த அனுப்பி வைத்தவர்களே அவளை கொலை செய்து விடுகிறார். ஆள் வைத்து கொலை செய்தார். இந்த சுந்தரியை ஆள் வைத்து கொலை செய்து விட்டார். சுந்தரி கொலையானார். கொலையுண்ட செய்தி அரசனுக்கு போய்விட்டது. அரசு புத்தனுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டது. புத்தன் எதையும் செய்யவில்லை. புத்தன் பேசாமல் இருந்தார். அரசன் கேட்டான், சட்டப்படி நீ குற்றம் செய்திருக்கிறாய், உனக்குரிய தண்டனையை நான் வழங்க விரும்புகிறேன், நீ என்ன சொல்கிறாய் என்றாய். நான் குற்றம் இழைத்தேனா இல்லையா என்பதை காலம் சொல்லட்டும், நான் வாய் திறந்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றான். ஆனால் ஊர் நினைத்தது, புத்தனா கொலை செய்திருப்பான்? புத்தன் எவ்வளவு அற்புதமானவன், புத்தன் எப்பேற்பட்ட துறவி, இவனா கொலை செய்திருப்பான் என்று ஊரே நினைந்தது. நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இப்படி மனம் அலைக்கழிக்கப்படுகிற நேரத்தில் இந்த கொலையில் ஈடுபட்டார்களே, கொலை செய்தவர்கள் பணம் வாங்கிக் கொண்டு புத்தன் காலத்தில் பணம் வாங்கிக் கொண்டு கொலை செய்தவர்கள் ஒரு இடத்திலே கூடி நன்றாக மது அருந்துகிறார்கள். மது அருந்திவிட்டு ஒருவன் இன்னொருவனோடு பேசுகிற பொழுது, சுந்தரியை அனுப்பி வைத்தது சொர்க்கலோகத்துக்கு நான் தான் என்றான். நீ அல்ல, நான் கொடுத்த குத்துதானடா அவளை அனுப்பி வைத்தது என்றான். இப்படி மாறி மாறி மதுவின் மயக்கத்தில் உளறி இவர்கள்தான் உண்மை குற்றவாளிகள் என்று அரசனுக்கு தெரிய புத்தன் நிரபராதியாய் மக்கள் முன்னாலே நின்றான். எனவே இவையெல்லாம் வரலாறுகள். அந்த புத்தனுடைய பெயரை கெடுப்பதற்கு எத்தனையோ நடந்தன, எதுவும் அவனை செய்ய முடியவில்லை. புத்தன் இந்த உலகத்திற்கு வழங்கிய செய்திகளையும் அவனுடைய வாழ்க்கையையும் சொல்லிக் கொண்டு போனால் நேரமாகும். இறுதியாக முடிக்கிறேன். எப்படிப்பட்ட அன்பு சார்ந்தவன் புத்தன்! அன்பு, உயிர் கொலைதான் அன்றைக்கு நடந்தது. வேள்வி என்ற பெயரில் ஆடும் மாடும் அப்படியே உயிரோடு போட்டு வதைத்தார். அன்றைக்கு நடந்த வேள்வியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் உபநிடதத்தில் உள்ளதையே சொல்கிறேன். அன்றைக்கு எப்படி நடந்தது வேள்வி? யஞ்ஞார்த்தம் பசவ ஸ்ருஷ்டா ஸ்வயமேவ ஸ்வயம்புவா யஞ்சஸ்ய பூத்தியை சர்வஸ்ய தஸ்மாத் யஞ்சே வதோவத. உங்களை யாருக்கும் ஒன்றும் புரிந்திருக்காது. அதனால்தான் இதை பேசுவது ஒரு வசதி, வடமொழி ஸ்லோகங்களை எல்லாம் சொல்வது. இதனுடைய பொருள் என்னவென்றால், உயிர்களாகிய நம்முடைய நன்மைக்காக யாகத்தின் பொருட்டு, யாகம் செய்தால்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். வேத காலத்தில் அப்படித்தான் நினைத்தான். எல்லாவற்றுக்கும் வேள்வி யாகம் செய்தான். இந்த யாகத்தில் போடுவதற்காகத்தான் மிருகங்களையே பிரம்மன் சிருஷ்டித்தான். யாகத்தில் வதைப்பதற்குத்தான் மிருகங்களே சிருஷ்டிக்கப்பட்டன பிரம்மனால் என்று உயிர் பலியை நியாயப்படுத்தினார்கள். அதைவிட பிரகதாரண்ய உபநிடத்தில் ஒரு இடத்தை படித்து நான் அதிர்ந்து போனேன். பிரகதாரண்ய உபநிடத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது, தன்னுடைய மகன் புலவனாக வேண்டும் என்ற ஆசை தாய்க்கு இருந்தால், புகழ்மிக்கவனாக வேண்டும் என்ற ஆசை அந்த தாய்க்கு இருந்தால், சிறந்த பேச்சாளனாக வேண்டும் என்ற ஆசை அந்த தாய்க்கு இருந்தால், அந்த தாய் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நெய்யுடன் பொலி காளை, எருது நெய்யுடன் பொலி காளையினுடைய மாமிசத்தை சோற்றோடு கலந்து சாப்பிட்டால் அவளுக்கு புகழ்மிக்க சிறந்த பேச்சாற்றல் உள்ள வேதம் படித்த அறிவாளியாய் ஒரு பிள்ளை பிறப்பான் என்று சொல்கிறது. இப்படி உயிர்கொலை நிகழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் உயிர்கொலைக்கு எதிராக துவந்த யுத்தம் நடத்திய 2 சமயங்கள் தான் சமணமும் பௌத்தமும். உயிர் கொலையை அவன் மறுத்தான்.
ஒரு குறிப்பிட்ட பிராமண சமூகம் மட்டும்தான் வேதம் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கலாகாது என்பதை எதிர்த்தான். அதற்காக வேதங்களையே முற்றாக மறுத்தான். எல்லாரும் ஒன்று என்று பேசினான். சமத்துவம் பேசியவன், உயிர் கொலையை தகர்த்து அன்பு பேசியவன். அவன் கடைசியில் 80 வயதாகிறது. 80 வயது நிலையில் அவனுக்கு ஒருவன் விருந்து வைக்கிறான். அவன் பெயர் சுந்தன். அவன் வேட்டுவ சாதியை சார்ந்தவன், வேடன். புத்தனை பார்த்தான். புத்த பிரானே, என் வீட்டில் உனக்கு நான் ஒரு விருந்து வைத்து சிறப்பிக்க விரும்புகிறேன், அன்பு கூர்ந்து என் வீட்டிற்கு வா என்றான். அந்த வேடன் அழைத்ததை ஏற்று புத்தனும் புத்தனோடு சேர்ந்து மற்ற சீடர்களும் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்தவுடன் அந்த அன்பினாலே புத்தன் எதை சாப்பிடுவான் அவனுக்கு தெரியாது. என்னென்ன விதமான விலங்குகள் உண்டோ அத்தனை விலங்குகளையும் அடித்து விதம் விதமான மாமிசத்தில் அவன் உணவு தயாரித்து இலையிலே வைத்தான். வைத்துவிட்டு சொன்னான், புத்தரே, எதை சாப்பிடுகிறீர்களோ இல்லையோ இங்கே வைத்திருக்கிறேன், இதை மட்டும் மறவாமல் சாப்பிடுங்கள். அது என்ன என்று புத்தர் கேட்டார். இதுதான் காட்டு பன்றி. இந்த காட்டு பன்றியின் இறைச்சிக்கு நிகராக இனிமை உள்ள இறைச்சி உலகத்திலேயே கிடையாது, இதை நீங்கள் ஏற்றருள வேண்டும் என்றார். புத்தன் பார்த்தார், மகனே, பிக்குகள் எல்லாம் உயிர் பலிக்கு எதிரானவர்கள். எனவே இந்த பிக்குகளுக்கு வைத்திருக்கிற அந்த மாமிசத்தை எல்லாம் அப்புறப்படுத்து. ஆனால் அன்பாய் என்னை அழைத்து எனக்கு விருந்து படைத்து இந்த விருந்தில் சிறந்த உணவு இதுதான் என்று சொல்லி இதை நான் உண்ண வேண்டும் என்று நீ சிரமப்பட்டு தயாரித்திருக்கிறாயே, அதற்காக இதை நான் உண்கிறேன் என்று சொல்லி அந்த காட்டுப்பன்றியின் இறைச்சியை புத்தன் உண்டான். 80 வயது நிலையில் இது பற்றி 2 வித செய்திகள் உண்டு. அது வயிற்று கடுப்பை ஏற்படுத்தி விரைவாக நிர்வாணம் அடைவதற்கு வழிவகுத்து விட்டது என்று ஒரு கருத்து இருக்கிறது. இந்த காட்டுப்பன்றி இறைச்சியை உண்டதனால் அவர் மிக விரைவாக நிர்வாணம் அடைய போனார் என்பதெல்லாம் உண்மை இல்லை என்ற கருத்தும் இருக்கிறது. ஆனால் காட்டுப்பன்றி இறைச்சி அவர் உண்டார் அந்த அன்புக்கு இசைந்து. 80 வயதாயிற்று, தான் நிர்வாணம் அடையக்கூடிய நிலை வந்துவிட்டது என்று கருதினார். 29 வயதில் துறவரம் மேற்கொண்டார். 35 வயதில் புத்தனானார். 45 ஆண்டு காலம் நடந்து நடந்து மக்களை சந்தித்து தன் கொள்கைகளை சொன்னார். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலம் 3 மாதம் மட்டும்தான் அவர் இருப்பிடத்திலே தங்கி இருப்பார். மற்றபடி நாள் முழுவதும் நடந்தார், மக்களை சந்தித்தார். இந்த ஆசையின் பிடியிலே இருந்து மக்கள் விடுபட்டு உண்மையான இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொன்னவர் நண்பர்களே, இறுதியாக சொல்கிறேன், இந்த சித்தார்த்தன் புத்தனான பிறகு சுத்தோதனன் சொல்கிறான், மகனே, இப்பொழுதாவது என்னுடைய கபிலவஸ்துவில் உன் காலை வைக்க கூடாதா என்றான். கபிலவஸ்துவை நோக்கி புத்தர் போகிறார். எப்படி ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் அதிலே நிற்கிறான் என்று பார்க்கிறேன். மீண்டும் கபிலவஸ்துக்குள்ளே போன எந்த கபிலவஸ்துவில் அரச குமாரனாய் வலம் வந்தானோ அதே கபிலவஸ்துவின் ராஜ வீதிகளில் பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை எடுத்துக் கொண்டுதான் போனான். தந்தை அழைத்தான் என்பதற்காக அரண்மனைக்கு போகவில்லை. சுத்தோதனனுக்கு செய்தி போய் சேர்ந்தது, உன்னுடைய மகன் அரசகுமாரன் இந்த ராஜ வீதியில் பவனி வந்தவன், அவன் பிச்சை எடுத்தபடி வந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். நெஞ்சு கலங்கிய சுத்தோதனன் அவன் முன்னாலே வந்து நின்றான். இது தகுமா என்று கேட்ட பொழுது இதுதான் என் தர்மம் என்று சொன்னான். அதற்கு பிறகு அவனை வளர்த்தவள், இவன் புத்தன் சித்தார்த்தனாக பிறந்து 7வது நாளே அவனுடைய தாய் மாயாதேவி செத்து போனாள். அதற்கு பிறகு அவளை வளர்த்தவள் பிரஜாபதி கௌதமி என்ற சிற்றன்னை. அந்த கௌதமி இவன் முன்னாலே வந்து நின்றாள். நின்றவள் சொன்னாள், என்னை நீ துறவியாக ஏற்றுக்கொள் என்றாள். பெண்களை நான் துறவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னான். இதுதான் முக்கியத்தோடு முடிக்கிறேன். ஏற்றுக்கொள்ள முடியாது என்றான். யசோதரை கண்ணீர் மல்க வந்து நின்றாள். சுத்தோதனன் சொன்னான், என்று நீ துறவியாக போனாயோ அன்றே இவள் இருக்கும் இடத்தில் துறவியாக மாறிவிட்டாள். எல்லாவற்றையும் துறந்து சோகமயமாக இங்கே இருக்கிறாள். இவளை இப்பொழுதாவது நீ அடைக்கலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றான். மகளை பார்ப்பது போல் புத்தன் பார்த்தான். புத்தன் சொல்கிறான் தன்னுடைய உபதேசங்களில் ஒரு இடம், பெண்ணை பழிப்பதல்ல புத்தன் நோக்கம். புத்தன் அழகாக சொன்னான், உன்னை விட அதிகமான வயதுள்ள பெண் யாராக இருந்தாலும் அவளை தாயாக பார். உன் வயதுக்கு சமமாய் உன் வயதுக்கும் குறைவாய் யார் உன் முன்னால் நின்றாலும் அவளை உன் உடன் பிறந்த சகோதரியாக பார் என்றான்.
காமத்தோடு பார்க்கின்ற வாழ்க்கையை முற்றிலும் விட வேண்டும் என்று அவன் பேசினான். மனைவியை கூட மகளைப் போல் பார்த்தான். அவள் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பெண்ணுக்கு துறவரம் கிடையாது என்று மறுதளித்து விடுகிறான். அப்படியானால் என் பிள்ளைக்கு என்ன வழி சொல்கிறாய்? பிறந்த பிள்ளையை விட்டுவிட்டு அந்த இரவே போனாயே. இன்றைக்கு 7 வயதாகிறது. 36 வயதில் அவன் சித்தார்த்தன் புத்தனாகி உள்ளே வருகிற போது 7 வயதாகிறது. இவனுக்கு என்ன சொல்கிறாய் என்றான். உடனே அவன் ராகுலனை பார்த்தான். உனக்கு உரியதை தருகிறேன் என்றான். நீங்கள் எது எனக்கு உரியதோ அதை தந்து விடுங்கள் என்றான். உன்னை நான் மடத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், நீயும் துறவு கோலம் பூண்டு சீடனாகி விடு என்றான். அவன் துறவியானான். சுத்தோதனன் இந்த செய்தி அறிந்து துடித்துக் கொண்டு வந்தான். ஒரு தந்தையினுடைய உள்ளம் எப்படி தவிக்கும் என்று உனக்கு தெரியுமா? நீ துறவியான போது நான் துடித்தேன். இப்பொழுது அடுத்த வாரிசாவது எனக்கு பின்னாலே இந்த அரண்மனையில் அமர்வான் என்று பார்த்தால் அவனையும் துறவியாகி விட்டாயே, இது தகுமா? சின்னஞ்சிறு பாலகனை துறவியாக்கி விட்டாயே, தகுமா என்றான். அப்பொழுது எனக்கு ஒரு வரம் கொடு நீ என்று கேட்கிறான் தந்தை. என்ன என்று கேட்டான். பெற்றோர் அனுமதி இல்லாமல் எந்த பிள்ளைக்கும் நீ துறவரம் தரலாகாது. தந்தேன் என்றான். அதற்கு பிறகு பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் எந்த பிள்ளைக்கும் புத்த மதத்தில் கிடையாது, துறவு கிடையாது. பிறகு இவன் வைசாலிக்கு போய் விடுகிறான். இந்த பிரஜாபதி கௌதமி என்ன செய்தால்? சிற்றன்னை, வயதாகின தாய். சுத்தோதன் அதற்கு பின்னாலே நோயுற்று செத்து போனான். செத்து போன பிறகு அவள் தான் இவனுடைய 2வது மனைவி. தான் கணவன் இறந்தான். இனி இருந்து பயன் என்ன, துறவு மேற்கொள்வதென்று நடையாக நடந்து புழுதிபட கண்ணீர் மல்க துறவு ஆடை பூண்டு புத்தனுக்கு முன்னாலே வந்து நின்று இனியாவது என்னை துறவியாக ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். முடியாது என்றான் புத்தன். அப்பொழுது புத்தனுடைய உறவினனும் புத்தனிடம் சீடனாக அணுக்க தொண்டனாக இருந்த ஆனந்தன், அவனிடம் இவள் ஒப்பாரி வைக்கிறாள். ஆனந்தன் போய் சொன்னான், எப்படியெல்லாம் உன்னை அந்த பெண் வளர்த்து ஆளாக்கினாள். புத்தனே, அன்பு கூர்ந்து நீ கொஞ்சம் இறங்கி வா. பெண்களுக்கும் இந்த சங்கத்தில் இடம் கொடுக்க வேண்டும், அவர்களையும் துறவு நிலை மேற்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றான். புத்தன் சொன்னான், உன் சொல்லுக்கு கட்டுப்படுகிறேன். கௌதமி துறவி ஆவதற்கு இசைகிறேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், மறந்து விடாதே. என் புத்த தத்துவம் 1000 ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து வாழும் என்று நினைத்தேன். பெண்களை எப்பொழுது சங்கத்தில் நீ துறவிகளாக சேர்க்கலாம் என்று சொன்னாயோ, இது 500 ஆண்டு காலம் கூட வாழாது என்றான். அப்படியானால் பெண்ணுக்கு அவன் எதிரி என்று பொருள்படலாகாது. நீ ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் பக்கத்திலே வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த பெண்ணின்பத்தை முற்றாக மறுதளித்து விட்டு இருப்பதென்பது சிரமம். எனவே அவர்கள் தூர இருப்பதே நல்லது என்றான். புத்தனுக்கு பின்னாலே அந்த புத்த மதம் ஏன் அழிந்தது? புத்த மடாலயங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடாததெல்லாம் பின்பு நடந்தது. ஒழுக்கமும் சீலமும் அடிப்படையாக கொண்டு உருவெடுத்தது. பிறகு பின்னாலே வந்தவர்கள் சீலம் சிதைந்த நிலையில் அதன் மீது இருந்த நாட்டம் குறைந்தது. இறுதியாக சொல்கிறேன், புத்தனை மீண்டும் கடவுளாக்கி ஒரு மனிதன் வெறும் தத்துவங்களை மட்டுமே வைத்துக் கொண்டு வாழ முடியாது. வெறும் கோட்பாடுகளோடு ஒரு மனித மனம் நிறைவடையாது. மனித மனத்திற்கு கோட்பாடோடு வழிபாடு தேவை. வழிபாடுக்கு ஒரு கடவுள் தேவை. அந்த கடவுளை புத்தனாக கொண்டு வந்து நிறுத்திவிட்ட பிறகு புத்த மதத்தின் அடிப்படை தத்துவம் எதுவோ அதுவே தகர்ந்து போனதனால் புத்த மதம் இந்தியாவிலிருந்து விலகியது. இதுதான் அதனுடைய நோக்கம். புத்தம் கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று கவலைப்படுவதை விட மனிதன் 8 வழிகளில் ஒழுங்காக நடந்து வாழ்க்கையை அறத்தோடு நடத்துகிறானா என்று கவலைப்பட்டது. அறவழி நில்லுங்கள், இன்பத்தை அனுபவியுங்கள், ஆனால் அறம் சார்ந்த இன்பங்களை அனுபவியுங்கள்.